எல்லாருக்கும் வணக்கம். சென்னையிலிருந்து நாமக்கல் இந்த ஒரு விழாவுக்காக வந்திருக்கோம். கூப்பிட்டுருக்காங்க, அதுக்காகத்தான். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் பார்க்க போறோம். ஒரு 3/4 மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் மட்டும்தான் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பார்த்துப்போமா மாட்டோமான்ற சாத்தியக்கூறு யாருக்குமே தெரியாது. நமக்காக தொலைவிலேருந்து வந்த ஒரு அம்மா வணக்கம் சொல்றாங்களே, திருப்பி ஒரு வணக்கம் சொல்லணும் அப்படின்னு எல்லாருக்கும் தோணணும். வணக்கம். அதான் குறைந்தபட்ச அல்லது உச்சபட்ச மரியாதை இங்க நிக்கிறவங்களுக்கு நீங்க கொடுக்கறது வணக்கம் சொல்றதுலதான் அங்கீகாரம். அதைத்தான் எதிர்பார்த்து வந்திருக்கோம். ஏன்னா நம்ம எதுக்கு ரெடியா இருக்கோம்னா, நம்ம குழந்தை டான்ஸ் ஆடும்போது கை தட்டணும். நம்ம குழந்தை ஸ்டேஜ் முன்னாடி நிக்குதோ பின்னாடி நிக்குதோ, அது கேமரால விழுமோ விழாதோ, தெரியுமோ தெரியாதோ, ஸ்டெப்ஸ் ஞாபகம் வச்சிருக்குமோ மறந்து போயிடுமோ. இங்க இருக்கிற ஒரு அம்மாவுக்கும் ஒரு அப்பாவுக்கும், அப்பாக்கள் கொஞ்சம் லகுவா எடுத்துப்பாங்க. அப்பா அவ்வளோ டென்ஷனா மாட்டாங்க. அப்பாலாம் ஜாலியாக தான் உட்காந்துருக்காங்க. அம்மாக்கள் தான் கொஞ்சம் டென்ஷனா இருப்பாங்க. அதை ஆடி முடிக்கிற வரைக்கும் வயிற்றுக்குள்ள பட்டாம்பூச்சி படப்படப்படான்னு. எல்லா அம்மாக்களுக்குமே அது உண்டு. 1ஆவதுல இருந்து 5ஆவதா, எல்கேஜில இருந்து 5ஆவது படிக்கிற பசங்க தானே நீங்க. இந்த ஸ்டேஜ் தான் ஜாலியா இருக்கிற ஸ்டேஜ். இந்த பருவம் தான். ஆனுவல் டேக்கு வந்து நம்ம சம்மந்தமே இல்லாம பேசுதேன்னு யோசிக்க கூடாது. ரொம்ப சம்பந்தமா தான் பேசுறேன். ஒரு குழந்தை 5ஆவது படிக்கிற வரைக்குமான ஒரு வாழ்க்கை, அந்த குழந்தை மீண்டும் தவம் இருந்தாலும் திருப்பி கிடைக்காத ஒரு வாழ்க்கை பருவம். எத்தனை வாட்டி தவம் இருந்தாலும் கிடைக்காது. இங்க இருக்கிற யாரை எழுப்பி மீண்டும் நீங்கள் கடந்த காலத்தில் ஏதோ ஒரு பருவத்தை திருப்பி வாழணும்னு சொன்னா எந்த பருவத்துக்கு போவீங்கன்னு கேட்டா, நான் குழந்தையா இருந்தப்ப போகணும், இந்த பிரைமரி தான் போகணும். யாரும் நான் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்டா திருப்பி ஆகணும், ஹையர் செகண்டரி படிக்கணும்னு சொல்லவே மாட்டோம். என்னன்னே தெரியாத ஒரு பருவம், கவலை இல்லாத ஒரு பருவம். ஆனா இதுதான் வாழ்க்கையிலே மிகப்பெரிய கவலைக்குரிய பருவம்ங்கிற மாதிரி நாம முகத்தை வச்சுட்டு உட்காந்துருக்கோம். இது நம்மளுடைய பழக்கம். என்ன மேடம் இப்படி சொல்றீங்க, நீங்களா எந்த காலத்துல இருக்கீங்க? போட்டி நிறைந்த, நாம படிக்கும் பொழுது போட்டியே கிடையாது. எதுக்குமே போட்டின்ற வார்த்தையை வந்து ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு சொல்றதுதான். அப்படி ஸ்பூன்ல எலுமிச்சம்பழத்தை வச்சு ஓடு, இடுப்பு வரைக்கும் சாக்கு மூட்டையை கட்டிட்டு சாக் ரேஸ்ன்னு ஒன்று ஓடு. அப்புறம் பாண்டி விளையாடுவோம், ரன்னிங் ரேஸ் விளையாடுவோம், ஐஸ் பாய் விளையாடுவோம். ஸ்போர்ட்ஸ் டேல இன்னும் வேற என்னமோ வைப்பாங்க. ரன்னிங் ரேஸ் ஓட சொல்லுவாங்க, தடை தாண்டுதல் ஒரு ஹர்டில்ஸ்னு ஒன்று வைப்பாங்க. அதுல முதல் பரிசு, 2ஆவது பரிசு, 3ஆவது பரிசு. நமக்கு போட்டிங்கிற வார்த்தை அப்ப தெரிஞ்சது மட்டும்தான். ஆனா இப்ப புள்ள பிறந்த அண்ணிலேருந்து போட்டி தான். உங்க பிள்ளை எப்ப குரல் கொடுத்துச்சு முதல்ல, எத்தனை மாசத்துல? என் பிள்ளை ஏன் லேட்டா குரல் கொடுக்குது? சட்டுன்னு திரும்பி பார்த்துச்சா, என் பிள்ளைக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகுதா? எந்த ஆஸ்பத்திரியில் டெலிவரி உங்களுக்கு? நான் இந்த ஆஸ்பத்திரியில். ஒருவேளை வேற ஏதாவது நீங்க டெலிவரி முன்னாடி ட்ரைனிங் கொடுத்தாங்களா உங்களுக்கு? அப்படி போயிட்டு இருக்கு இப்ப ட்ரெண்டு. அது பிறக்கும் பொழுதே சர்வ வல்லமை படைத்த குழந்தையாகத்தான் பிறக்கணும். எல்லா குழந்தையும் கொஞ்சம் லேசா அண்ணாந்து பாக்குதுன்னா என் குழந்தை நிமிந்து பார்க்கணும். அந்த ஸ்டேஜ்ல லேசா ஒரு புள்ள, ஊர்ல இருக்கிற மத்த புள்ள லேசா தவழுதுன்னா என் புள்ள அப்படி எந்திரிச்சு நிக்கணும். நிக்கிற வயசுல நடக்கணும், நடக்கிற வயசுல ஓடணும், ஓடுற வயசுல பறக்கணும். அதுதான் இப்ப நாம எதிர்பார்க்கிற போட்டி நிறைந்த உலகம். அதுதான் என்ன சொல்லுவோம்னா, நாங்க தான் அப்படி இருந்துட்டோம். எங்க காலத்துலதான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. தப்பாரு, நான் இப்ப இப்படி இருக்கிறேன், நீ அப்படி இருக்க கூடாது. எனக்கு இது கிடைக்கல, உனக்கு இது கிடைக்கணும். ஒரு 5 கிளாஸ் படிக்கிற வரைக்கும், 6 கிளாஸ் படிக்கிற வரைக்கும் குழந்தைக்கு புரியாது. என்ன சொல்றதா இந்த அம்மா, என்ன சொல்றாங்க இந்த அப்பா, என்ன சொல்றாங்க. ஏன் எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் இந்தியாவே தூக்கி தலையில வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு முகத்தோடயே இருக்குது இந்த அம்மாவும் அப்பாவும். பிள்ளைக்கு புரியாது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதுக்கு ஒரு கேள்வி வரும், அவங்க செய்யாததெல்லாம் என்ன செய்யுங்கிறாங்களே, நான் செய்ய ஆசைப்பட்டதை எப்ப செய்யறது? நான் பாட்டே கத்துக்கல, பாடிடு, நீ பாட்டு கிளாஸ் போ, என்னால் முடியலன்னு தான் நான் உன்னை சேர்த்து வச்சேன். ஐயோ அது நம்மளே கொண்டு வந்தா அதுக்கு குரல் எப்படி இருக்கும் நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். எனக்கு மேக்ஸே வராது, அதனால தான் நான் உன்னை மேக்ஸ்ல சென்டம் வாங்கன்னு ஆரம்பத்திலேன்னு சொல்றேன். மேக்ஸே புரியாத மூலையில இருக்கிற அப்பாவையும் அம்மாவையும் தான் அது கொண்டு வந்திருக்கு. அதுக்கு எப்படி மேக்ஸ் வரும்னு கொஞ்சம் புரிஞ்சு பார்க்கணும். சயின்ஸ்ல தான் தம்பி எனக்கு மார்க் குறைஞ்சு போச்சு, நான் டாக்டர் ஆக முடியல. மரியாதையா ஒழுங்கா படிச்சிருப்பேன். எப்ப? 1ஆம் கிளாஸ்ல இருந்தே. அதுக்கு சயின்ஸே ஸ்பெல்லிங் தெரியாதம்மா.
அப்ப என்ன சொல்ல வரீங்க மேடம்? ஆனுவல் டே வந்து பிள்ளை படிக்கணும்னு சொல்றீங்களா, படிக்க வேணாம்னு சொல்றீங்களா, எங்களை கவலைப்படுன்னு சொல்றீங்களா, படாதேன்னு சொல்றீங்களா? நான் என்ன சொல்றேன், இருக்கிறத அப்படியே ஏத்துக்கிற பருவம் தான் இந்த பருவம். இப்பவே படிக்க வைங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கண்ணை மூச்சு படிக்கிட்டோம். படிச்சு A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பால், இல்லை B ஃபார் பேட்டுன்னு வேணா சொல்லி கொடுங்க, C ஃபார் கேட். அவ்வளோதானே. அது C ஃபார் கேக்குன்னு சொன்னா என்னன்னு அது கேட்கும். அவ்வளோதானே விஷயம். இந்த 5 கிளாஸ் வரைக்கும் புதுசு 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 புதுசா மூளைக்குள் எத்தனை நல்ல விஷயங்களை எல்லாம் கொண்டு சேர்க்க முடியுமோ அதுதான் நீங்க செய்ய வேண்டியது. அம்மாவும் அப்பாவுமாக சொன்னாங்க. நாமக்கல் அப்படின்னால எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா படிக்கணும், படிப்பு படிப்பு புழிஞ்சு புழிஞ்சு எடுத்து அதை தாண்டி வேற எது. ஐயோ படிப்பு அவசியம். ஆனால் படிப்பு மட்டுமே வாழ்க்கை கிடையாது. நிறைய பேர் இதுக்கு ஒத்துக்காம கூட போலாம். படிப்பு அவசியம். ஆனா அந்த படிப்பை வச்சு நமக்கான வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்வதுன்றத குழந்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு. அந்த காலம் வரும் வரைக்கும் அந்த குழந்தையை அதன் போக்கில் வளர விடுவதுதான் அழகு. ஒரு செடி நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரோம். உங்களுக்கு பிடிச்ச செடின்னு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த குரோட்டன்ஸ் வைக்கணும்னு ஆசை, எனக்கு இந்த பூச்செடி வைக்கணும்னு ஆசை. வாங்கிட்டு வந்து அது வீட்டு தோட்டத்தில் வச்சாச்சு, இல்லை பால்கனியில் வச்சிங்க, இல்லை கிச்சன் கார்டன் மாதிரி அது எங்கேயோ வச்சிங்க. கொஞ்சம் தண்ணி ஊத்தலாம், கொஞ்சம் தண்ணி ஊத்தலாம். அது வளர்றதுக்கான காலத்தை நாம் தான் கொடுக்க வேண்டும். ஆர்வ கோளாறுல வேர் விட்டுருக்கான்னு தினம் பிடுங்கி பிடுங்கியா நடுறோம். என்ன ஆகும்? செடி செத்து போயிடுமா, செடி வளராது. அப்படித்தான் பிள்ளைய நோண்டிக்கிட்டே இருக்கும். குறிப்பா இந்த வயசுல நோண்டுறோம். புரியுதா? சொன்னது புரிஞ்சுதா? சொன்னது புரிஞ்சுதா? ஒரு பள்ளிக்கூடம் விட்டு சாயந்தரம் ஒரு குழந்தை அந்த கேட்டை தாண்டி வருது. கேட்டுக்கு வெளியில அம்மாவோ அப்பாவோ நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது வேன்ல வர குழந்தையா இருக்கா, வேன் வர இடத்துல நீங்க நிக்கிறீங்க. ஸ்கூல் பஸ்ல வருதா, ஸ்கூல் பஸ் வர பாயிண்ட்ல நீங்க நிக்கிறீங்க. கதவையும் கண்டக்டர் திறந்து விட்டாரு, பிள்ளை இறங்குது. என்ன கேட்போம்? என்ன கேட்போம்? யாரும் வாட்டங்கோ காலையில இருந்து உன்னை பார்க்கவே இல்லை ராஜா, என்ன ஹோம்வொர்க்? மிஸ் வந்தாங்களா? அம்மா அது 3வது படியே இன்னும் கீழே இறங்கலாமா பஸ் விட்டு? சாப்பிட்டியா இல்லையா? டப்புன்னு லஞ்ச் பேக்கை தரப்போம். என்னைக்காவது ஒரு நாள் அதிர்ஷ்டவசமா லஞ்ச் பேக்ல பாக்ஸ் காலியா இருக்கும். நீ சாப்பிட்டியா, கொட்டிட்டியா கேட்போம். அந்த குழந்தை வாழ்க்கையை பற்றிய புரிதல் குழந்தைக்கு இருக்க மாதிரி யாருக்குமே இல்லை. ஏன் தெரியுமா? ஒரு கேள்விக்கு அது பதில் சொல்லாது. அப்போ ஒரு கோவம் வரும். கேட்டுட்டே இருக்கேன், மூச்சு விட கொஞ்சம் டைம் குழந்தைக்கு நம்ம கொடுக்கவே மாட்டோம். அப்புறம் வீட்டுக்கு போய் அதே கேள்விதான் கேட்போம். அப்போ அது சொல்லும், மிஸ் வந்தாங்க, இன்னும் 1 நிமிஷம் வரலங்கோ, அந்த மிஸ் நினைச்சேங்கோ, இந்த மிஸ் நினைச்சேங்கோ, மாத்தி மாத்தி பேசும். இப்பவே போய் சொல்றான் மிஸ், நாளைக்கு என்னவா வருவான் மிஸ், நாளைக்கு அவன் பார்த்துப்பான், கொஞ்சம் விடுங்க. போய் நம்ம எத்தனை பேர் சொல்றோம், நிறைய பொய்கள் சொல்றோம். போய் சொல்லலாமான்றது அர்த்தம் இல்ல. அந்த சூழலில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அவன் வேற பதில் சொல்றான். அதுக்கு நாம வைக்கிற பேரு பொய். பொய் சொல்றான் மிஸ், இப்பவே எப்படி வருவா? அந்த மாதிரி கேள்விகள் தான் கேட்கிறோம். வா, ஏன் இன்னைக்கு உனக்கு என்ன பிடிச்சது, என்ன படிச்சேன்னு கேட்கறத கடைசி கேள்வியாக கேட்டு பாருங்கள். ஓடி வரும், அம்மா எங்க இருக்கா வேன் பாயிண்ட்லன்னு. நிறைய நேரத்தில் இந்த ஏன் என் வீடு சீக்கிரம் வந்துருச்சு, கடைசியா நான் போய் இறங்கக்கூடாதான்னு யோசிக்கும் பிள்ளை. நிறைய இடங்களில் உண்டு சொல்ல தெரியாது குழந்தைக்கு, சொல்ல வராது, சொல்ல தெரியாது. முக்கால் நேரங்களில் நாம் சொல்ல விடுவதும் கிடையாது. அதுதான் விஷயம். நல்ல பள்ளிக்கூடத்துல போட்டதுடைய நோக்கம் என்ன? நமக்கு தெரியாத அறிவும் நாம் பார்க்காத உலகத்தையும் பிள்ளை பார்க்க வேண்டும். இதை விட ஒரு சிறந்த நோக்கம் இருக்கவே முடியாது. அதுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்னு மட்டும்தான் கேட்கிறேன். என்னுடைய வேண்டுகோள் தான் இது. போகிற இடத்துல எல்லாம், பள்ளிக்கூடங்கள்ல பார்க்கிற பெற்றோரிடம் எல்லாம் வைக்கிற வேண்டுகோள் இது ஒண்ணுதான். குழந்தை தன் வாழ்க்கையை உள்ளே சுவாசித்து தானே வாழ கற்றுக்கொள்கிற வழியை காட்டி கொடுங்கள். நீங்கள் வாழாத வாழ்க்கையை வாழ்வதற்கான நிர்பந்தத்தை கொடுக்காதீர்கள். இதைத்தான் சொல்றேன். நான் இதை பண்ணல, நீ பண்ணு, எனக்கு இது வரல, இது உனக்கு வரணும், அது கொஞ்சம் கொடுமைமா. ஒரு விதத்துல சொல்லலாம், பிள்ளைய கொடுமைப்படுத்துற மாதிரி அது. அதைத்தான் செய்கிறோம். அதை இந்த வயசு 5 கிளாஸ் வரைக்கும் அதை செய்யவே செய்யாதீங்க. இப்ப இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் டெக்னாலஜி நம்மளை விட ஜாஸ்தியா தெரியும். அந்த செல்போன் உள்ள அப்படி பூந்து பூந்து போயிட்டு அந்த புள்ள வெளியில வர வேகம் நமக்கு ஒண்ணுமே புரியாது. நமக்கு சில நேரங்கள்ல தெரியலன்னா கூட அப்ப கூட பாப்பா இது வாய், இது என்னன்னு தெரியல, கொஞ்சம் சொல்லு அப்படிம்போம்.
அது நமக்கு வேணுங்கும் போது காமிப்போம், நமக்கு வேண்டாத போ செல்போனை பிள்ளைகிட்ட கொடுக்க மாட்டோம். நியாயம்தான். அதை குழந்தைகிட்டே நம்பி கொடுக்கறதுக்கான ஒரு உபகரணமும் கிடையாது. ஆனா அதை குழந்தைகிட்ட இருந்து மறைக்கவும் முடியாது. உலகளாவிய லெவல்ல நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி இந்த செல்போன் கவனச்சிதறலை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்துகிறது. இதை எப்படி தடுப்பது, எதனால இப்படி இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணும்போது நிறைய ஆராய்ச்சியாளர்கள் நிறைய காரணத்தை சொல்றாங்க. அதுல கொஞ்சம் அச்சுறுத்தக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, எங்கே ஒரு குழந்தை பேசுவதை முழுமையாக கேட்கப்படாமல் நிராகரிக்கப்படுகிறதோ குழந்தை அங்குதான் வேறு ஒரு விஷயத்திடமோ வேறு ஒரு உபகரணத்திடமோ அல்லது வேறு ஒரு நபரிடமோ தான் பேசுவதை கேட்க மாட்டாங்களாங்கிற எண்ணத்தோடு தன் கவனத்தை அங்கே செலுத்துகிறதுன்னு சொல்றாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லுனா, வீட்டுல இருக்கிறவங்க தான் சொல்ல வந்ததை முழுசா கேட்காத பட்சத்தில், தாய்க்கும் தந்தைக்கும் வீட்டில் உறவு சுமூகமாக இல்லாத பட்சத்தில், அந்த குழந்தைக்கு வீட்டில் வளர்வதற்கான சூழல் ஒழுங்கா இல்லாத பட்சத்துல தான் வேற எதுலயாவது போய் தன்னுடைய கவனத்தை பிள்ளை செலுத்துது அப்படிங்கிறது தான் அந்த ஆராய்ச்சி. அப்போ ஏதோ ஒரு விஷயத்துல குழந்தை டிஸ்ட்ராக்டடா இருக்கான்னு சொன்னா அந்த குழந்தையினுடைய கவனத்தை நாம முழுசா வாங்கலன்னு அர்த்தம். ரொம்ப கஷ்டமா. நான் இங்க பேசிட்டு இருக்கும் போது கூட சொன்னேன், பிரைமரிக்கெல்லாம் ஆண்டு விழா நடத்துவது என்பது அவ்வளவு எளிதான விஷயமே கிடையாது. அத்தனை குழந்தைங்க அங்க மேக்கப் போட்டு உட்காந்துருக்கு. இந்த அம்மா ஏன் இப்ப ஏறி நின்றுட்டு இருக்குன்னு கூட அதுங்களுக்கு பிடிக்காது, பாவம் புரியவும் புரியாது. எப்ப ஏறி நம்ம ஆடுவோம், அதுங்க சாப்பிட்டுட்டு உட்காந்து இருந்தாலும் ஒன்னு பேசும்போது போய் பாருங்க, ரெண்டு உதடு ஒட்டாம பேசிக்கிட்டு, என்ன லிப்ஸ்டிக் போயிடும்னு பார்த்தேன். நீங்க போய் கேட்டு பாருங்களேன், இப்படியே பேசிக்கிட்டு இருக்கு. ஏன்னா மேக்கப் கலைஞ்சிடக்கூடாது, லிப்ஸ்டிக் போயிடக்கூடாது. அதுங்களுடைய கனவே இந்த மேடை மேல வந்து நிற்பதுதான். அதுக்கு முன்னாடி எந்த நிகழ்வும் அதுங்களுடைய கவனத்தை ஈர்ப்பதாக இருக்கவே இருக்காது. அப்ப அதுகளுக்கும் போக்கஸ் பண்றதுக்கெல்லாம் தெரியும். அப்ப இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து குழந்தைய நாம திருப்பணும்னு சொன்னா, அது சொல்ல வருவதை எல்லாம் முழுவதுமாக கேட்கக்கூடிய காது நமக்கு இருக்கா? 5 கிளாஸ் வரைக்கும் ஆனுவல் டே ஏற்பாடு பண்றது மட்டும் கஷ்டம் இல்லை, பிள்ளைங்களை வளர்க்கறதும் கொஞ்சம் சவால். கஷ்டம் கிடையாது. ஏன் கஷ்டம் கிடையாது, சவால்னு சொல்றேன்னா, ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்றோம், எத்தனையோ தவம் இருந்திருப்போம். சில பேருக்கு தவம் இல்லாமல் கிடைத்த வரமாக இருக்கலாம் இந்த குழந்தைகள். சில பேருக்கு அவ்வளவு தவமும் அவ்வளவு பிரார்த்தனைகளும் அவ்வளவு மெனக்கடல்களும் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தைகள். அதெல்லாம் அந்த குழந்தை வருவதற்கு முன்னாடி என்ன சொல்லுவோம், அந்த கடவுளே வந்து பிறந்தா கூட நான் வளர்த்துருவேன், எனக்கு ஒண்ணு வந்தா போதும். அது வந்து லந்து பண்ணும்போது தான் சரி, பிசாசா வந்திருக்கு. எப்படி கடவுள் பிசாச அவதாரம் மாறிச்சுன்னே தெரியாதுமா. குழந்தைகள் எல்லாமே அழகு, ஆனால் குழந்தையினுடைய வளர்ப்பு மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த 5 கிளாஸ் படிச்சு முடிக்கிற வரைக்கும் பேசினதையே தான் பேசிக்கிட்டு இருக்கோம், சொன்னதையே சொல்லும். நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த குழந்தை வந்து சொன்னதையே சொல்லுது, அதுக்கு முதிர்ச்சி இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, நான் சொன்னதை நீ இன்னும் முழுசா நான் எதிர்பார்த்த மாதிரி கேட்கற வரைக்கும் நான் அதை சொல்லிக்கிட்டே தான் இருப்பேங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். கேட்கறது கிடையாது, திருப்பி திருப்பி வந்து சொல்லும். நம்மளுடைய கவனம் அந்த குழந்தைகிட்ட இல்ல அப்படின்னு சொன்னா என்ன பண்ணும்னா, நான் சொல்றது இந்த அம்மாவோ அப்பாவோ கொஞ்சம் செவி கொடுத்து கேட்பதில்லை. அப்ப சொல்றதை யாரு கேட்பாங்க, சம்பந்தம் இல்லாத நபரிடம் போய் சில விஷயங்களை சொல்லும். அங்கதான் பிரச்சனை. அப்ப என்ன சொல்றோம்னா, இந்த வயசுல அது சொன்னதையே சொல்லட்டும், பேசினதையே பேசட்டும், கேளு. அதுதான் சொல்றேன். இப்ப இந்த மாதிரி வர இடத்துல சின்ன பசங்களை கூப்பிட்டுட்டு வரீங்க, அது ஒரு இடமா உட்காராது, ஓடும் ஆடும் தான் அங்க ஒண்ணு அழுதுட்டு இருக்கு. அது அழும்போது அதை வாயை அடைக்காம கொஞ்சம் அப்படியே விட்டுடுங்கன்ற. அதாம்மா கஷ்டம். அழட்டும், கொஞ்ச நேரம் அழட்டும், அதுக்காக இந்த இடம் வலிக்கும், நிறுத்திடும். வாய்முடு வாய்முடு வாய்முடு, நிறுத்து நிறுத்து நிறுத்து, வேண்டாம்மா. அதன் போக்கில் அது ஒரு விஷயம் கூட அது போக்கில் நாம செய்ய விடுறதே கிடையாது. அப்ப அது என்ன நினைக்கும், அப்ப நான் என்னதான் செய்யறது, எதை செஞ்சாலும் அதுக்கு சென்சார் போர்டு மாதிரி எதையோ பண்ணிட்டே இருக்குமா இல்லையா? அழறியா அழாத, கத்துறியா கத்தாத, ஓடுறியா ஓடாத, கீழே வந்துருவ மேல வந்துருவ. ரொம்ப ஆபத்துன்னா தடுக்கலாம். நான் 4வது சேர்ல இருந்து புள்ள 2வது சேருக்கு ஓடி வரதுக்குள்ள அந்த அம்மா ஓடும் பின்னாடியே. கண் பார்வை புள்ள மேல வச்சுக்கோங்கம்மா, அது கொஞ்சம் ஓடட்டும். அது இந்த கேம்பஸ்குள்ள இன்னைக்கு தான் அப்படிலாம் ஓடும். அதுக்கு ஜாலியா இருக்கும், ஒட்டுக்க எல்லாரையும் பார்க்கும்போது நல்லா இருக்க மாதிரி இருக்கும், சொல்ல தெரியாத ஒரு உணர்வு இருக்கும். அப்பாக்கள் எல்லாம் பாருங்களேன், அது ஓடிட்டே இருக்கும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார், வெளில போயிடக்கூடாது பாப்பா, இங்கதான் இருக்க அப்பா, போயிட்டு வா அப்படிம்பாரு அப்பா. அம்மா அப்படி செய்யாது, கையில ஒரு ஸ்கேனர் வச்சுக்கிட்டே பின்னாடி போகும். வளர்ப்பில் வித்தியாசம் அதுதான். அதனால்தான் புள்ள அப்பாவோட வெளில போனா ஜாலியா போகும்.
கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச நேரத்துக்கு நம்மள ஃப்ரீயா விடக்கூடியது யாரோ அவங்க கிட்ட தான் குழந்தை போகும். அதுக்காக ஆபத்து வந்தாலும் பரவாயில்லன்னு கண்டுக்காம இருக்கிறதுல அர்த்தம். யூ ஷுட் நோ எந்த இடத்துல கயத்தை இழுத்து பிடிக்கணும்னு தெரியறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. அது ஒரு இடமா இருக்காது, ஒரு இடமா நிக்காது, உட்காராது. சொல்றதை இப்ப நீங்க கேட்கறதா நான் நினைச்சிட்டு இருக்கேன். நிறைய பேர் கேட்கலாம், கேட்காம இருக்கலாம். ஆனா கேட்காமலேயே கேட்பது போல பாவனை செய்ய உங்களுக்கு எல்லாம் தெரியும், குழந்தைக்கு தெரியாது. பிடிச்சிருக்குன்னா உட்கார, இல்லைன்னா உட்காராது, எழுந்து போகும். அதன் போக்கில் இருங்கள். இந்த ஆனுவல் டே முடிஞ்சு நீங்க வீட்டுக்கு போகும்போது நம்ம குழந்தை மேடை மேல ஏறல, நம்ம குழந்தை படிக்கல, அதாவது பிரைஸ் ஏதோ வாங்கல, அப்ப நான் என்ன சொல்லுவோம் குழந்தைகிட்ட, பாத்தியா பாப்பா உன் கிளாஸ்ல இருந்த பிள்ளை எல்லாம் மேடை மேல ஏறிச்சு, நீ வரவே இல்லை, அடுத்த வருஷம் நீ வாங்குவியா? வாங்கலன்னா என்ன? என்னுடைய கேள்வி அதுதான். வாங்கலன்னா என்ன? நாம என்ன ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறோம்னா, பள்ளிக்கூடத்துக்கு குழந்தை அனுப்புவது நடத்துகிற பாடத்தை குழந்தை உள் வாங்கணும். 1ஆம் கிளாஸ்ல படிச்ச பாடம் கடைசி வரைக்கும் நினைவில் இருக்கணும். அது வாழ்க்கையில அப்ளை பண்ண தெரியணும். அதுக்குதான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோமே தவிர, கிளாஸ்ல இருக்கிற ஒரு 30 பேருக்கு நடுவுல நீ முதல்ல வந்துரு, கிளாஸ்ல இருக்கிற ஒரு 25 பேருக்கு நடுவுல நீ தான் பெஸ்டா வெளியில வந்துரு. சரி, இப்ப 25 பேர். 12வது பரீட்சை தமிழ்நாடு முழுக்க 1,00,000 பேர் எழுதுவான், இந்தியா முழுக்க லட்சம் பேர் எழுதுவாங்க. அதுல குழந்தையால முதன்மையா வர முடியலன்னு வச்சுக்கோங்க, அல்ல வரல. நாம் எப்படி அதை எடுத்துக்கொள்கிறோமோ அதை பார்த்துத்தான் இந்த குழந்தை கற்றுக்கொள்ளும். அதுதான் இந்த வயசு. பேப்பரே கொடுக்குறாங்க, டெஸ்ட், அது பிஞ்சு கையில என்னமோ எழுதியிருக்கும். அதுக்கு என்ன தெரியும்னா, அம்மாவோட திட்டுலேருந்து நம்ம எப்படியா தப்பிச்சுட்டா போறோம்னு தெரியும். அவ்வளவுதான் அதுக்கு தெரியும். மார்க்கெல்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க பேப்பர்ல. சில குழந்தை ஆசையா ஓடி போய் காமிக்கும், சில குழந்தை ஆசையா காமிக்காது, பயப்படும். நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோமோ அதே பொறுத்து தான். இன்னைக்கு டெஸ்ட் பேப்பர் கொடுத்துருக்காங்க, 2 சப்ஜெக்ட்ல மார்க் கம்மின்னு கொஞ்சம் பயப்படாம என்னைக்கு குழந்தை வந்து வீட்டுல சொல்லுதோ அப்பதான் அதுக்கு வீட்டுல சுமூகமான சூழல் இருக்குன்னு அர்த்தம். மார்க் கம்மியா வாங்கணும்னு சொல்லல, வாங்குகிற அன்னைக்கு அது என்னைக்கு பயப்படாம வீட்டுக்கு வந்து சொல்லுதோ அன்னைக்குதான் நாம் சுமூகமான சூழலை குழந்தைக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அதுதான் உண்மை. பெரிய பசங்களுக்கு 1000 தெரியுமா, இந்த வாட்டி எல்லாரும் பாஸ் போட்டாங்கம்மா, இந்த வாட்டி திருத்துற மிஸ் வரலம்மா, வேற சப்ஜெக்ட் டீச்சர் திருத்திட்டாங்க, சரியா அவன் 1000 காரணம் சொல்ல தெரியும் அவனுக்கு. இந்த குழந்தைக்கு தெரியாது. நீ ஏன் மார்க் குறைஞ்ச, எல்லாம் எழுதினேன்னு சொன்ன, இது ஏன் மார்க் குறைஞ்சிருக்கு, நாளைக்கு உன் மிஸ் கிட்ட போலாம் வா. அந்த ஒரு ராத்திரி முழுக்க குழந்தைக்கு நிம்மதியே இருக்காது. அப்ப என்ன தோணுன்னா, அப்ப நம்மளை சரியாவே அவங்க புரிஞ்சிக்கலையா அது நினைக்கும். நம்ம என்ன நினைப்போம், நீ நடத்தின பாடம் புரியலையான்னு பிள்ளைய கேட்போம். அது என்ன நினைக்கும், எனக்கு எந்த அளவுக்கு புரியும் புரியாதுன்றது உனக்கு இன்னும் புரியலையா, அதுக்கு அது கேட்க தெரியாது. அதனால்தான் சொன்ன 5 கிளாஸ் வரைக்கும் அது எதை படிக்கிறதோ எதை புரிந்து கொள்கிறதோ கூடவே இருந்து அதை தூண்டிக்கிட்டே இருக்கலாம். சுடர் விளக்கானாலும் அதற்கு ஒரு தூண்டுகோல் வேணுங்கிற மாதிரி தூண்டுதல் தான் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா நான் ஒரு தடவை தூண்டிட்டேன், ரிசல்ட் கொண்டா, ரிசல்ட் கொண்டா, ரிசல்ட் கொண்டா, உனக்காக தானே பண்ணேன், உனக்காக தான். இதை இந்த வயசுல சொல்லவே வேண்டாம். இந்த வயசுல என்ன மனசுல போடுறோமோ அது அப்படியே நிற்கும். நல்லதாக ஆனாலும் சரி, நல்லது அல்லாததானாலும் சரி. கரஸ்பாண்டன்ட் சாரோட பேசிட்டு இருந்தேன், அவங்க பையனோட பேசுற வாய்ப்பு இப்போ உட்காந்துட்டு இருக்கும் போது கிடைச்சது. அவங்க சொன்னாங்க, இங்க ஒரு வேப்ப மரம் இருக்கு, நான் குழந்தையா இருக்கும்போது அந்த வேப்ப மரத்தை அப்படி உடைச்சிட்டேன், இப்படி கிளை கோணலா வளர்ந்துருக்கு, இன்னும் அந்த கோணலா வளர்ந்த வேப்ப மரம் அங்கதான் மேடம் இருக்கு, நான் தான் உடைச்சேன். யார் மரத்துக்கிட்ட போனாலும் எனக்கு அப்பா அன்னைக்கு கோவப்பட்டு சொன்னது மட்டும்தான் இன்னி வரைக்கும் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா 100 வாட்டி கண்ணாராஜான்னு கொஞ்சிருப்பாரு. அதெல்லாமே பிள்ளைக்கு மறந்து போச்சு. சாடி சொல்றோம் இல்ல ஒரு வார்த்தை, அது மனசுல நிற்கும். நிறைய நல்ல வார்த்தை இருக்கம்மா, நல்லது அல்லாத வார்த்தையெல்லாம் ஒதுக்கிட்டு நம்ம தான் ஹோம்ஒர்க் நிறைய போடணும். பிரைமரி ஆனுவல் டே அப்படின்னால பேசுறதுக்கு பசங்க கிட்ட பேச ஒண்ணுமே கிடையாது, அம்மா அப்பாக்கள்கிட்ட தான் பேச நிறைய இருக்கு. சாடாதீங்க குழந்தை, நல்ல வார்த்தை யூஸ் பண்ண கத்துக்கணும். திட்டும் போது கூட அக்கறை தோய்ந்த ஒரு அதட்டலாக இருக்கணும்னா அந்த வார்த்தைகள் கூட கண்ணியமாக வந்து விழும்போதுதான் குழந்தைக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நல்ல வார்த்தைன்றது நம்ம மூலியமா தான் குழந்தைக்கு தெரியும். நல்ல வார்த்தையும் சரி, நல்லது அல்லாத ஒரு வசையாக இருந்தாலும் சரி, நம்ம மூலியமா தான் குழந்தைக்கு தெரியும். எந்த ஒரு நல்லதும் கெட்டதும் முதலில் குழந்தை தெரிந்து கொள்ளக்கூடிய இடம் வீடாக மட்டும்தான் இருக்கணும். நல்லது வீட்டுல இருந்து தெரியணும், நல்லது அல்லாதது எப்படி இருக்குன்ற அறிவு வீட்டு மூலியமா தெரியணும். அது வீடாகத்தான் இருக்கணும் குழந்தை, அப்படித்தான் இருக்கணும்.
அதுக்கு தான் சொல்றேன், அதுகளை திட்டும் போது கூட நல்ல வார்த்தைகளை சொல்லி திட்டுங்க. மார்க் குறைச்சி வந்தா குறைஞ்சு போச்சா என்ன பண்ணலாம், நானும் உனக்கு கூட ஹெல்ப் பண்றேன், ஒரு வாரம், அவ்வளவுதான். ஏன் நம்மளால அதை சொல்ல முடியலன்னா, நான் ஆரம்பத்திலே சொன்னதுதான், இது போட்டி நிறைந்த உலகம். நீ மட்டும்தான் இந்த மார்க்கா, எத்தனை பேர் இந்த மார்க்கு? உனக்கு மட்டும்தான் குறைஞ்சு போச்சா, எத்தனை பேர் குறைஞ்சு போச்சு? உன் கிளாஸ்ல யார் ஃபர்ஸ்ட் மார்க்கு? இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் குழந்தைகிட்ட கேட்கும் போது என்ன ஆகுதுன்னா, நாம எங்க நிக்கிறோன்ற ஒரு கேள்விக்குறி முதல்ல தோணாது, அப்புறம் தோணும், ஓஹோ இதெல்லாம் இல்லைன்னா நம்ம ஒன்றும் இல்லை போல இருக்கு. அப்ப கம்மியா மார்க் வாங்குறதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்க கொஞ்சம் தாமதம் ஆவதையுமே ஒரு குறையாக பார்க்கிற முதல் பாங்கு வீட்டுல இருந்தா தொடங்குது. சமுதாயம் 1000 பிரஷர் கொடுக்கும்மா, பயங்கரமா பிரஷர் கொடுக்கும். அதுல போட்டேன் பையனை, இதுல போட்டேன் பாப்பா, அதுல போட்டேன், அந்த கிளாஸ் போறா, இந்த கிளாஸ் போறா, அவ அதுல படிக்கிறா, இதுல படிக்கிறா, படிக்கட்டும் படிக்கட்டும். அவங்க வீட்டு பிள்ளை, அது வளர்ற சூழல் வேற, அந்த பிள்ளைக்கு அம்மா அப்பாவே வேற. அந்த பிள்ளை மாதிரியே நம்ம பிள்ளை இருக்கணும், நம்ம அம்மா அப்பா வேற, இந்த பிள்ளைக்கு அம்மா அப்பா வேற, வாழ்கிற சூழல் வேற, எல்லாமே வேறு. இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற அத்தனை பிள்ளைகளோட அம்மா அப்பாவும் ஒரே அளவு படிச்சு ஒரே மாதிரி வேலை பார்க்கிறவர்களா சொல்லுங்க பார்க்கலாம்? அப்படியா? இல்லையே. அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ப, அவங்கவுங்க சாமர்த்தியத்துக்கு ஏற்ப ஒரு வேலை பாக்குறீங்க. வேற வேற விதமான பொருளாதார பின்னணியில தானே நீங்க எல்லாருமே இருக்கீங்க. பிள்ளையும் அப்படித்தான் இருக்கும். நம்ம நிலைமை அது என்ன விடுங்க, முதல் வார்த்தை நம்ம அப்படிதான் இருப்போம். என்ன விடுங்க மேடம், நான் தான் அப்படி இருந்தேன், என் பிள்ளையாவது இப்படி இருக்கட்டும். அது இந்த 5 வயசு 5ஆம் கிளாஸ் 10 வயசு வரைக்கும் அது வேண்டவே வேண்டாம். அப்ப அப்படியே விட்டா 6ஆம் கிளாஸ் என்ன மேடம், 6ஆம் கிளாஸ்ல பிள்ளை அருமையா வரும், புரிஞ்சுக்கும் வாழ்க்கைய. அவ்வளவா எங்க வீட்டுல மார்க் கம்மியா வந்தாலும் திட்ட மாட்டாங்க, சாதாரணமா எடுத்துப்பாங்க. அப்படின்ற ஒரு மனப்பாங்க இருக்கிற குழந்தை மனசுல பயமே இருக்காது. அந்த மாதிரி பயம் இல்லாத குழந்தை மட்டும்தான் மனதை திறந்து அம்மாவிடமும் அப்பாவிடமும் ஒரு வயசுக்கு அப்புறம் பேசும். சொல்லிக்கிட்டே இருந்ததே சொல்லிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி கேட்கறது இல்லை இல்லையா? ஒரு வயசுக்கு அப்புறம் அது பேசுறது குறைச்சிக்கும். பாப்பா நீ இப்பெல்லாம் முன்ன மாதிரி பேசுறதே இல்லைன்னு அப்பா ஆரம்பிப்போம். அது மனசுல நினைச்சுக்க, பேச வந்தப்போ நீ கேட்கல, நீ கேட்கும் போது எனக்கு பேச முடியல. நம்மள அறியாமலேயே ஒரு திரையை போடுகிறோம் குழந்தைக்கு நமக்கு நடுவுல. அந்த திரை இல்லாமல் பார்த்து கொள்ளக்கூடியது இந்த வயசுதான். இந்த வயசுல இது ரொம்ப அவசியம். முதல் மார்க், 2வது மார்க், கடைசி மார்க், கொஞ்சம் கம்மி மார்க், இது எல்லாருமே வரும். எல்லா பசங்களுமே 100 எடுத்துட்டு அப்புறம் 99ங்கிற நம்பருக்கு மரியாதை வேணாமா, 60ங்கிற நம்பருக்கு மரியாதை வேணாமா, 75ங்கிற நம்பருக்கு மரியாதை வேணாம், வரணும். எல்லாரும் போய் அப்படியே உழணும். டாக்டர் ஆகி எல்லா வயலும் இன்ஜினியர் ஆகணும். எல்லாரும் இன்ஜினியர் ஆயிட்டா வியாதி வந்தா யாரு மருத்துவம் பாக்குறது? எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா யாரு கட்டடம் கட்டுறது? சரி, எல்லாரும் டாக்டர் இன்ஜினியரும் ஆயிட்டா யார் பாடம் நடத்துறது? டீச்சரா யார் ஆகுறது? நீங்க எல்லாம் இந்த டாக்டர் இன்ஜினியரிங் சம்பாதிக்கிற காசெல்லாம் பேங்க்ல வேலை பார்த்தா தானே யாராவது பாதுகாக்க முடியும். யார் பேங்க் வேலைக்கு போறது? இப்படி எல்லா துறைகளிலும் வரணும்னா அந்த குழந்தையினுடைய திறமை எதுல இருக்குன்னு தட்டி விடுறதும் தூண்டி விடுறதும் மட்டும்தான் நம்மளுடைய வேலையாக இப்போது இருக்க வேண்டும். விஷயமே அவ்வளவுதான். முத்துநிலவன் அப்படின்றவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். என்ன கட்டுரைன்னா, அது ஒரு கடிதம், அப்பா மகளுக்கு எழுதுவதாக ஒரு கடிதம். அந்த கடிதத்தின் தலைப்பே ரொம்ப அழகா இருக்கும். நீ முதல் மதிப்பெண் எடுக்க வேண்டாம் மகளே, இதுதான் கட்டுரையினுடைய பேரு. மிக அழகான கட்டுரை. இந்த கட்டுரையினுடைய தலைப்பை பார்க்கும்போது அப்பா அம்மாக்கள்லாம் முதல்ல அதை படிக்க மாட்டாங்க, பிள்ளைங்க தான் ஆர்வமா போய் படிக்கும். எந்த அப்பாடா இவ்வளவு அழகா சொல்லி இருக்கிறது, முதல் மதிப்பெண் எடுக்க வேண்டாம் மகளேன்னு சொல்கிற அப்பாக்கள் கூட சொல்லிவிடலாம். அதனால்தான் அப்பா எழுதுவதாக அந்த கடிதம் இருக்கு, அம்மாக்கள் சொல்ல மாட்டாங்க. முதல் மதிப்பெண் எடுக்க வேண்டாம் மகளேல முத்துநிலவன் ரொம்ப அழகா எழுதியிருக்கிறார். பொறியியல் கல்லூரியில 2ஆம் ஆண்டு படிக்கிற மகள், செமஸ்டர் எல்லாம் நடந்திருக்கு. அந்த செமஸ்டர்ல நிறைய பாடங்கள் உண்டு, 8 பாடமோ 9 பேப்பரோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல மத்த எல்லாத்துலயும் நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கிறா. ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு பாடத்துல மார்க் பெண்ணுக்கு குறைந்து போச்சு. அந்த குறைஞ்சு போன மார்க் குறைஞ்சு போச்சுங்கிறத அம்மா கிட்ட சொல்லி அந்த பொண்ணு வருத்தப்பட்டிருக்கு. அம்மா எனக்கு இந்த ஒரு பேப்பர்ல மட்டும் மார்க் போயிடுச்சு, ஏன் போச்சுன்னே தெரியலம்மா, எல்லா பேப்பர் மாதிரி அந்த பேப்பரை நான் நல்லா தானே எழுதினேன். அம்மாவுக்கு மகளுக்கு மேல வேதனை, ஐயோ எல்லா பேப்பர்லயும் அந்த மார்க் இந்த பேப்பர்ல போச்சேன்னு அப்பாவிடம் சொல்லி இருக்கிறாங்க அந்த அம்மா. அதை கேட்டுவிட்டு அப்பா அந்த மகளுக்கு எழுதியதாகத்தான் அந்த கட்டுரை இருக்கு. என்ன சொல்லியிருக்காரு அந்த அப்பா? ஒண்ணுமே சொல்லலமா, கட்டுரை பெருசா போகும், அதனுடைய சாராம்சத்தை மட்டும் சொல்றேன் கேளுங்களேன்.
பிள்ளைகிட்ட சொல்றார், அம்மா மூலியமா நீ சொன்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, நீ முதல் மதிப்பெண் தான் வாங்கணும்னு உன்னை இந்த கல்லூரியிலே சேர்க்கலையே, அங்க சொல்லி கொடுக்கிற பாடங்கள் வாழ்க்கைக்கு அதை எப்படி பயனுள்ளதாக ஆக்கிக்க முடியுங்கிறத புரிஞ்சுக்கதானம்மா நீ படிக்க ஆரம்பிச்ச. ஒரு வாட்டி முதல் மார்க் வாங்காம போனாதான் என்ன தப்பு? இந்த முதல் மார்க் எதனால் குறைந்து போனது என்ற காரணத்தை மட்டும் நீ தெரிந்து கொள். அவ்வளவுதான் அப்பா சொன்னது. ஏமா குறைஞ்சு போச்சு? குறைஞ்சு போச்சு, ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா எதனால் குறைந்தது என்கிற காரணத்தை தெரிந்து கொள். அந்த காரணமா அப்பா எடுக்கிறார். பாடத்தில் இருக்கிற கஷ்டங்கள் அதனால புரியலையா? இப்ப 12வது வரைக்கும் தமிழ் மீடியத்துல படிச்சுட்டு போற பசங்க ஆங்கில வழியாக படிக்கும் போது கொஞ்சம் கஷ்டப்படுறது, அதனால மார்க் குறையலாம். அதனால அப்பா கேட்கிறார், சொல்லி தருகிற மொழி கஷ்டமா இருக்கா, இல்ல அந்த பாடமே கொஞ்சம் புரியாத மாதிரி கஷ்டமா இருக்கா, சொல்லி கொடுத்தவர்கள் சொல்லி கொடுத்த விதம் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கா, எதனால கஷ்டமா இருக்கு? கடைசியா அப்பா ஒரு காரணத்தை கேட்கிறாரு பாருங்க, வேறு ஏதேனும் கவனச்சிதறலினால் இந்த பாடத்தில் மதிப்பெண் குறைந்ததா கேட்கறது. அவ்வளவுதான். அந்த மாதிரி நீ காரணத்தை தெரிஞ்சுக்கோ, எதனால மதிப்பெண் குறைந்தது. ஏன்னா செல்போன் அப்படின்னு ஒண்ணு கையில இருக்கிறதுனால, எனக்கு செல்போன்ல திருக்குறள் எல்லாம் எப்படி ஒரு அதிகாரமும் எப்படி நம்ம பதிவிறக்கம் செஞ்சு படிக்கிறதுன்னு போன விடுமுறைக்கு வந்தப்போ நீ தான் சொல்லி கொடுத்துட்டு போன. அதை நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் என் மகதான் சொல்லி கொடுத்தான்னு காமிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமா எவ்வளவோ செல்போன்ல தெரிஞ்சுக்கலாமே. அந்த செல்போனினால் ஏற்பட்ட கவனச்சிதறலினால் உனக்கு இந்த மதிப்பெண் குறைந்து போனதான்னு இவ்வளோ பட்டியல போட்டு எந்த காரணத்தினால் உனக்கு மதிப்பெண்கள் குறைந்தது அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ. அதை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த முறை அந்த கவனச்சிதறல் உன்னை மீண்டும் மதிப்பெண் குறைத்து வாங்கி விடாமல் பார்த்துக்கொள்னு அப்பா எழுதியிருக்கார். கடைசியா ஒரு வார்த்தையை சொல்றார், நீ கல்லூரியில் இருந்து கை நிறைய மதிப்பெண்களை வாங்கி வரும்போது நான் பருகிற சந்தோஷத்தை விட கல்லூரியை விட்டு நீ வெளியே வரும்போது உலகில் உள்ள மனிதர்களை நீ படிக்க கற்றுக்கொள்வதை நான் பார்க்க வேண்டும், அதுதான் எனக்கு சந்தோஷத்தை தரும்னு கட்டுரையை முடிக்கிறார். இந்த கட்டுரை பார்ப்பதற்கு ஒரு சின்னதா ஒரு லெட்டர், என்ன ஒரு அப்பா எழுதியிருக்காரு, கட்டுரையா எழுதுறது ரொம்ப சுலபம் தானே அப்படின்னு தோணும். இப்ப நம்ம குழந்தை எப்பதான் 5வது அது கல்லூரிக்கு வர காலத்துல பார்த்து இல்ல, மனநிலை எந்த கிளாஸ்ல படிச்சாலும் அம்மா அப்பாவுக்கும் இப்படித்தான் இருக்கணும். குறையும் கூடும், புரியும் புரியாது. சில குழந்தை பார்த்திருக்கீங்களா, 5 கிளாஸ் வரைக்குமே வந்தா நல்லா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 5 மணிக்கு எழுந்துக்கும், காலையில திங்கக்கிழமை 8 மணி வரைக்கும் தூங்கும். எப்படி முடியுது அதுங்களாலன்னு தெரியாது. சனிக்கிழமை வரைக்கும் 8 மணி வரைக்கும் தூங்குறப்பல ஞாயிற்றுக்கிழமை 5 மணி, ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு உள்ள. அதத்தான் உளவியலாளர்கள்லாம் என்ன சொல்றாங்க, ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு தயக்கம், எழுந்துட்டா நான் அடுத்தது அங்கத்தான் அனுப்புவாங்க, கொஞ்சம் எழுந்துக்காம விட்டா அதுல இருந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம் தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு முறைதான் லேட்டா எழுந்துக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை நீங்க என்ன பண்ணாலும் பள்ளிக்கூடம் கிடையாது, 5 மணிக்கு எழுந்திரிச்சுக்கும் புள்ள. அன்னைக்குதான் நீங்க 8 மணிக்கு எழுந்துக்கலாம்னு நினைப்பீங்க, புள்ள 5 மணிக்கு எழுந்திரிக்கும். என்னோட பையனே உதாரணம், பக்கத்திலே தான் இருக்கு பள்ளிக்கூடம், நல்லா இருப்பான், யூனிஃபார்மை போட்டு அந்த ஷூவை மாட்டின நேரத்துக்கு அப்பா பாத்ரூம் 2 பாத்ரூம், திருப்பி அந்த ஷூவை கழட்டி சாக்ஸை கழட்டி, அந்த நேரம் கொஞ்சம் கிடைக்குது இல்லை வாய்தா வாங்குறதுக்கு, ஷூவை போட்டு விட்ட நேரத்துக்கு அப்புறம் தான் தினம் சொல்லுவோம், ஷூ போட்டு விடும்போது தபார் வந்துருச்சுன்னா இப்பவே சொல்லு, போயிட்டு ஷூ போட்டு விடுறேன். நிறைய நேரம் அவங்க அப்பா தான் செய்வார் அது, பாவம். வந்த உடனே சொல்லு, இப்ப அவனுக்கு திருமணமே ஆகி போச்சு, அதை சொல்லி சொல்லி நாங்க சிரிக்கிறோம். வந்த உடனே சொல்லுவேன், இல்லப்பா வரவே இல்லை ஷூ போட்டு விடும்பா. இந்த 2வது காலில் லேச போட்டு முடிச்சோன்னே அப்பா திருப்பி சொல்லுவான், என்னவோ பிடிக்கல, அப்ப தெரியலம்மா என்னவோ பிடிக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஏன் அது வரமாட்டேங்குது, வரவே இல்லை. பென்சில்ல எழுதும் இல்ல பிள்ளைங்கெல்லாம் ஹோம்ஒர்க் டைரியில, குழந்தைக்கு 5 கிளாஸ் வரைக்கும் பிடிக்காத ஒரு சாதனம் உலகத்துல இருக்குன்னா டைரி, பிடிக்காது. அதில் தான் ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதி தருவோம். இப்போ SMS எல்லாம் அனுப்பிடுறாங்க. எங்க பையன் படிச்ச காலத்துல அது கிடையாது. போர்டில் எழுதி போட்டு பிள்ளையவே எழுதிக்க சொல்லுவாங்க, அப்பதான் கையெழுத்து நல்லா வரும், நீங்களே உங்க ஹோம்ஒர்க்கை டைரியில எழுதிக்கணும். ஏதோ ஒரு பாடத்துல ஒரு 5-6 கேள்வி பதில் 5 முறை எழுதிட்டு வான்னு எழுதியிருக்காங்க, அது பெரிய பெரிய ஆன்சர் போல இருக்கு. அது எழுதிக்கும் போது மிஸ் கிட்ட கையெழுத்து வாங்குற வரைக்கும் 5ன்னு எழுதிடுச்சு, அப்புறம் ரப்பர்ல அடிச்சு 1ன்னு எழுதிருக்கு. வீட்டுக்கு அந்த டைரியை திறந்து பார்க்க, என் பையன் அதை கேட்டான்னா எங்க பார்த்தாலும் என் கதையா சொல்றியாம்மா. வீட்டுக்கு டைரியை திறந்து பார்த்தா ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்களேன், இந்த வயசுல இருக்கிற பசங்களால ரொம்ப நேரம் வச்சுக்க முடியாது. பயம்,
கோபம், சந்தோஷம் எதையுமே இந்த வயசுல இருக்கிற குழந்தைங்களால ரொம்ப நேரத்துக்கு வச்சுக்கவே முடியாது. எல்லாத்தையும் உடனே வெளிப்படுத்திடும். டைரியா காமிச்சுது, காமிச்ச உடனே இந்த 1க்கு கீழே சரியா அழியாத 5 இருக்கு. இங்க வா, எத்தனை முறை உனக்கு எழுத சொன்னாங்க? ஏன் 1 டைம் தான் சொன்னாங்க? அடிச்சு சொல்லுது, 1 டைம் தான் சொன்னாங்க. இல்லையப்பா இது அழிச்சா மாதிரி இருக்கே, பின்னாடி ஃபைட். இல்லம்மா 1 தான் எழுதியிருக்கேன், மிஸ் சைன் போட்டிருக்காங்கிறது. அது 5 எழுதி சைன் வாங்கியிருக்கு. வர வழியில எப்ப அழிச்சதுன்னே தெரியல. என்ன சூசகமான ஒரு மூளை. அந்த குழந்தைய சாடினேன், ரொம்ப சத்தம் போட்டோம். இந்த வயசுல எல்லாம் பொய் சொல்லு, அந்த பொய்ன்ற வார்த்தை இதுக்கு பேர் தான் பொய்னே அதுக்கு தெரியாது. மாத்தி சொல்லாதன்னாவது சொல்லி இருக்கலாம். இந்த வயசுல எல்லாம் பொய் சொல்லாத. 5 முறை எழுதுன, 1 டைம் எழுத சொன்னது எதுக்காக 5 முறை எழுதுறன்னு தர்ணா பண்ணான். சண்டை போட்டு அவனை எப்படியோ 5 முறை எழுத வச்சோம். இப்ப நினைச்சு பார்த்தா கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அதை ஒழுங்கா கையாள தெரியல, சரியா கையாண்டு இருக்கலாம். அப்ப என்ன பண்ணிருக்கணும்னா அதை ஒரு முறையே எழுத வச்சு கொண்டு போய் அது பள்ளிக்கூடத்துல காமிச்சா டீச்சர் கேட்பா. சில விஷயத்த நம்ம கேட்டா புரியாது, அந்த பள்ளிக்கூடத்துல ஆசிரியை கேட்கும் போது அதுக்கு வேற மாதிரி புரிதல் வரும். ஏன் அடிச்சிருக்கே 5ன்னு போட்டு அவங்க அந்த சாமதான பேத தண்டம் காமிச்சாங்கன்னா அதுக்கு புரியும். அப்ப அம்மாட்டையும் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு தோணும். அவளுக்கு இவளே பெட்டர். அப்ப சரியா கையாள தெரியலம்மா. அப்ப குழந்தை நம்ம சண்டை போட்டோம். அதான் சொல்றேன், கையாளவே தெரியல. இந்த வயசுல அந்த சூழலில் இருந்து தப்பித்துக் கொள்ள அது என்னென்னமோ சின்ன மூளையை யூஸ் பண்ணி செய்யும். அதை விட பெருசான ட்ரிக்கெல்லாம் நம்ம செய்வோம். சமைக்க பிடிக்கலன்னா உடம்பு சரியில்லைன்னு எவ்வளவு பண்றோம். நாம செய்யும் போது அதை நியாயப்படுத்துவதற்கான காரணங்கள் நம்மகிட்ட இருக்கு. குழந்தைக்கு அந்த காரணங்கள் தெரியாது. அதுதான் இந்த வயசுல. அப்ப அதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்கிறோம், அதை எப்படி அணுகுகிறோம், அதை தான் சொன்னேன். முதல் மதிப்பெண் எடுக்க வேண்டாம் மகளே மாதிரி அந்த குழந்தையை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள தயாராகி விட்டோமானால் குழந்தைக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. அது பயப்படாது. சில டீச்சர்கிட்ட அது ஆசையா பேசும், சில சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் மட்டும்தான் ஆசையா பேசும். ஆனா சில டீச்சர்ஸ் எல்லாம் நம்ம பூச்சாண்டி மாதிரியே காமிச்சு வச்சிருப்போம் வீட்டுல. இதை செய்யறியால அந்த மிஸ்ட கொண்டு போய் விட்டுட்டுமாம்பாங்க. அடுத்த வருஷம் அவங்க தான் உனக்கு கிளாஸ் மிஸ், இப்படி சொல்லியே பயமுறுத்துறவங்க எல்லாம் இருக்காங்கம்மா. பாவம், அந்த மிஸ் பாவம் போலத்தான் இருக்கும். அடுத்த வருஷம் அவங்க தான் உனக்கு கிளாஸ் மிஸ், அடுத்த வருஷம் அவங்க தான் உங்களுக்கு வரப்போறாங்க. இல்ல நீ இப்ப ஹோம்ஒர்க் கேட்கலன்னு அந்த மிஸ்ட போய் சொல்லிடுவேன். கடைசி வரைக்கும் அந்த மிஸ்ஸை பார்த்து அந்த குழந்தைக்கு ஒரு மாதிரியான ஒரு உணர்வு வரும். ஒட்டவே ஒட்டாது. அந்த அம்மா சாதாரணமா தான் இருக்கும். எதை விதைக்கிறோமோ இந்த வயசுல அதைத்தான் அது ஏற்றுக்கொள்ளும். அதுதான் இந்த வயசுக்கான சூட்சமம். ஆனா நம்ம செய்ய தவறிடுறோம். ஒரு 6ஆம் கிளாஸ் வந்து 7ஆம் கிளாஸ் வரும்பொழுது, 7ஆம் கிளாஸ்க்கு டீச்சரா தான் என் வேலையை ஆரம்பிச்சேன். கிளாஸ்ல 7ஆம் கிளாஸ் பிள்ளைக்குலாம் இது என்ன தெரியும் அப்படின்னு நினைச்சப்ப நம்ம நினைக்காததெல்லாம் செய்வான். அவன் கிளாஸ்ல வித்தியாசமா இருக்கும் அவன் அணுகுமுறை. பொய் சொல்ல மாட்டான்னு நினைக்கிற குழந்தை வேற மாதிரி மாத்தி மாத்தி திருச்சி பேசுவான். இது அந்த பையன் பண்ணிருக்கவே மாட்டான்னு நினைப்பான், அவன் பண்ணுவான். ஆன்சர் பேப்பர்லாம் பரீட்சை முடிஞ்சு திருத்துறதுக்காக வந்தப்ப முதல் 2 பேப்பர்ல ஒரு கையெழுத்து அவன் கையெழுத்து தான், நடுவுல ஒரு பேப்பர்ல வேற கையெழுத்து இருக்கு. குழந்தை 7வது தான் படிக்குது, அது குழந்தை தான். அப்புறம் மீதி இருக்கிற பேப்பர்ல எல்லாம் அது கையெழுத்து இருக்கு. திருத்தும் போது எனக்கு வந்து எப்படி இப்படிலாம் பிள்ளைங்க மறந்து போயிட்டானா, இல்ல வேணும்ட்டு வச்சானா, இல்ல என்ன பண்ணான்னு தெரியலேன்னு அந்த குழந்தைய கூப்பிடுறேன். என்னடா இது, முதல் 2 பேப்பர்ல உன் கையெழுத்து, பின்னாடி இருக்கிற பேப்பர்லாம் உன் கையெழுத்து, நடுவுல இருக்கிறது என் கையெழுத்து. மிஸ் அப்ப என் பேப்பர் அவன்கிட்ட போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் மிஸ் அப்படின்னா. மாத்திக்கிட்டானுங்க பேப்பர். ஆன்சர் பார்த்து எழுதிட்டு கொடுறான்னா அவன் அவசரத்தில் அவன் பேப்பரை வச்சு கட்டி கொடுத்துட்டான். இது எல்லாமே பண்ணுவான். இப்ப அந்த பையன் டாக்டரா இருக்காம்மா. இல்ல அவன் இப்படித்தான் இப்படி கிளாஸ்ல நடந்துக்கிறவன் இப்படித்தான் ஆவான், இவனுடைய போக்கு இதுதான் நிர்ணயிக்க முடியாது. அந்த வயசுக்கே உண்டானது அது. அதை தட்டி கொடுக்கறது தான் வேலை. அப்படி பண்ணாதப்பா, அது நல்லது இல்லைன்னு சொல்வதற்கான பக்குவம் வீட்டுல அம்மாவுக்கும் அப்பாவிற்கும் வகுப்பறையில் ஒரு ஆசிரியைக்கும் இருக்குமே. ஆனால் அந்த குழந்தை தடம் புரண்டு போவதற்கான எந்த சாத்தியக்கூறுமே கிடையாது. எங்கு நாம் நிராகரிக்கப்படுகிறோமோ அந்த இடத்த விட்டு தான் குழந்தை நகர்ந்து போகும். அதையும் மீறி நல்ல ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க, எப்படி போனாலும் தட்டி கொடுக்குறது. அதான் சொன்னேன், சில டீச்சர்ஸ்ட்டு தான் ஓடுவான். 12ஆம் கிளாஸ் பயாலஜி ரெக்கார்டு அது. இன்னும் தேதிக்குள்ள முடிச்சிடணும், பப்ளிக் எக்ஸாம்குள்ள அதை சப்மிட் பண்ணணும்னு சொல்லும்போது வகுப்புல எல்லா மாணவர்களும் முடிச்சுட்டாங்க. கொஞ்சம் லேட் பண்ண பையன் லேட்டா தான் கொடுத்தான் அந்த ரெக்கார்டை.
கபட்ல வாங்கி கொடுக்க கொடுக்க பூட்டி வச்சிருவோம். ஒரு சில நாள் பூட்டாமல் தாப்பா போடுவதும் உண்டு. ரெக்கார்ட்ல பேர் எழுதாதீங்கப்பா, கடைசியா எல்லாம் வேல்யூஷன் பார்த்துட்டு அட்டை போட கொடுக்குறோம், அப்ப பேர் போடுங்கன்னு சொன்னதுல யாரும் பேர் எழுதல. அவனுக்கு அவன் கையெழுத்த பார்த்தா தெரியும் இதுதான் தன்னுடைய ரெக்கார்டுன்னு. ஒரு பையன் முடிச்சுட்டேன்னு சொல்லி இன்னொரு பையனோட ரெக்கார்டை கொண்டு வந்து கொடுத்துட்டான். பார்க்கும் போதே தெரியுது 5 பாயிண்ட் தானமா அந்த ரெக்கார்ட்ல எழுதுவாங்க, கீழே படங்கள் தானே வரைஞ்சிருக்கும். என்னப்பா அது யாரோட ரெக்கார்டு, அது வேற பையனோட ரெக்கார்டை கொண்டு வந்து கொடுத்துருக்கேன்னா அது எந்ததான்னு அடிச்சு சொல்றான். அந்த இன்னொரு பையனையும் கூப்பிட்டோம், தம்பி இது யார் ரெக்கார்டு பாஸ்? மிஸ் எந்த மிஸ், நேத்திக்கே கபோர்ட்ல வச்சுட்டாங்க மிஸ், நான் கொடுத்துட்டேங்கிறான். எதுவுமே பேசவே இல்லை அந்த பையன்ட்ட. நீ வீட்டுக்கு போ, நாளைக்கு வா, அவ்வளவுதான். ஏன்னா 12வது படிக்கிற பையன்ட்ட போய் நம்ம எக்குதப்பா எதையும் பேச முடியாது. மறுநாள் வந்தான், நீ என்ன எழுதிருக்கியோ அதை வரைக்கும் கொண்டு வா, உட்காந்து மீதிய முடிய. அவனை ரொம்ப கஷ்டமா இருந்தது ஹேண்டில் பண்ண. ஒரு வழியா அவனை எழுதி வச்சு, அவன் ஏமாத்துறான்னு தெரியும், பொய் சொன்னான்னு தெரியும், எழுத வச்சு அவனுடைய ரெக்கார்டையும் வாங்கி அவனை சப்மிட் பண்ண வச்சு, கடைசி வரைக்கும் அவன் இப்படி பண்ணதை தப்புன்னு சொல்லவே இல்லை. நமக்கு தேவை அவன் ரெக்கார்டை கொடுக்கணும், வாங்கியும் வச்சாச்சு. பரீட்சையெல்லாம் எழுதி முடிச்சாச்சு, மார்க் வாங்கியாச்சு, எல்லாம் சரி, அவ்வளவுதான். அது 12வது முடிச்சு பள்ளிக்கூடத்தை விட்டு குழந்தை வெளியில போயிடுச்சுன்னா அந்த ஆசிரியைக்கும் அந்த மாணவனுக்குமான தொடர்பு நிறைய நேரங்களில் நீட்டிப்பதே கிடையாது. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் திருப்பி பார்த்தாதான் உண்டு. வேற ஒரு வேலை விஷயமாக வழியில வரும்போது ரொம்ப வளர்ந்த ஒரு நெடிய உருவம் ஒன்று பைக்ல வந்தது. ஹெல்மெட் எல்லாம் போட்டு ரொம்ப பவ்யமா வந்து ஹெல்மெட்டை போட்டு வண்டியை நிறுத்திட்டு ஹெல்மெட்டை கட்டிட்டு என்ன தெரியுதா மிஸ், என்ன தெரியுதா மிஸ்ன்னு கேட்கும்போது குரல் எவ்வளவு பெரிய குரல், அப்படி தொண்டை உடஞ்சி போன்னு பேசுறான். திடீர்னு என் முன்னாடி வந்து அவன் கொஞ்சம் உயரமான பையனா வேற, நான் முன்னாடி துணை தெரியலையப்பா, பேர் சொன்னான், நான் தான் மிஸ். அவன் நான் தான் மிஸ்னோட நிறுத்திருந்தா பரவாயில்ல, இந்த ரெக்கார்டை மாத்தினவன் தான் மிஸ் நான் அப்படின்னு சொன்னான். நல்லா இருக்கியாப்பா, நானே மறந்துட்டேன், ஏன்பா அதை திருப்பி சொல்றேன்? இல்லை மிஸ், நீங்க ஏதாவது திட்டிருந்தா கூட நான் மறந்துருப்பேன், ஒண்ணுமே சொல்லாம விட்டீங்கல்ல, இப்ப வரைக்கும் கஷ்டமா இருக்கு. இப்ப என்னப்பா பண்றேன்னா, ஏதோ கம்பெனில வேலை பாக்குறேன்னா, இப்ப கல்யாணம் மிஸ்னா பத்திரிக்கை கொடுப்பேன்னா, தான் அவனுக்கு 2 வயசுல பையன் இருக்கான். அந்த 12வதுல அவன் ஏமாத்துனது, அதுக்காக அவன் ஏமாத்துக்காரனாத்தான் போவான், ஃப்ராடாத்தான் போவான், பித்தலாட்டம் தான் பண்ணுவான், அப்படிலாம் சொல்ல முடியாது. யார் என்னவா மாறுவான், உருவெடுப்பான். ஏன்னா இந்த கேம்பஸ்குள்ள சொல்லி கொடுக்கிற பாடத்தை தாண்டி வெளியில போகும்பொழுது அப்பா கற்று எழுதின மாதிரி சுத்தி இருக்கிற மனிதர்களும் சூழல்களும் எத்தனையோ பாடங்களை பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கும். அது அப்படியே உள்வாங்கி அது எது நமக்கு ஒத்து வரும், எது நமக்கு ஒத்து வராதுன்னு குழந்தைக்கு ஃபில்டர் பண்றதுக்கான மனசை யாரால கொடுக்க முடியும்னா, இந்த வயதில் பிள்ளைகளை நாம் எப்படி எடுக்கிறோமோ அதை பொறுத்துதான் அது அமையும். அதுதான் தேவை இந்த வயசுல. நிறைய இப்படி சொல்லலாமா, கிளாஸ்ல நிறைய உண்டு. ஆசிரியர்களுக்கு நிறைய விதமான குழந்தைகளை தெரியும், அம்மாக்கெல்லாம் அவங்க குழந்தைய மட்டும்தான் தெரியும். அந்த குழந்தையவே முழுசா தெரியுமான்னா தெரியாது. குழந்தைக்கு என்ன வரும், என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது நிறைய அம்மாக்களுக்கே தெரியாது. ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்துல கூப்பிட்டு சொல்லுவாங்க, அவ ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்டா இருக்கா போல இருக்கு, அதுல வேணா சேர்த்து விடுங்களேன் அப்படின்னு டீச்சர்ஸ் வந்து சொல்றது உண்டு. அவளுக்கு ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வருது, காம்படிஷன்ல சேர்த்து விடுங்களேன், டீச்சர்ஸ் சொன்னாதான் தெரியும். பிடி வாத்தியார் சொல்லுவார், அவளுக்கு பாஸ்கெட் பால் நல்லா வருது, அவளுக்கு கிளாஸ்ல போடுறீங்களா, கோச்சிங் கொடுக்கலாம், ஸ்டேட் லெவல்ல கூட்டிட்டு போக முடியும். ஆசிரியர்கள் சொன்னால் தான் உண்டு. நம்ம குழந்தைகளை பத்தி நமக்கே முழுமையாக தெரியாது. அதே மாதிரிதான் அம்மா அப்பாவை பத்தியும் பசங்களுக்கு முழுமையா தெரியாது. ஆனா இந்த வயசு, இந்த பருவம் தான் 2 பேருமே ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கிற வயசு. நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் தான், பெரிய விஷயமே கிடையாது. பள்ளிக்கூடம் விட்டு வந்ததும் சரி, அல்லது பள்ளிக்கூடம் இல்லாத நாட்களிலும் சரி, ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது குழந்தையோடு மனது விட்டு பேசுங்க. மனது விட்டுன்னா, அந்த மனது விட்டு பேசுறதுன்றது ரொம்ப பெரிய டெக்னிக். அது டெக்னிக்னா அது வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கும் போதே நாம குறுக்க பூந்து நம்மளுடைய கருத்தை திணிச்சு, நம்ம கோவத்தை காமிச்சு, நம்மளுடைய நிராகரிப்பை காமிச்சு, எதுவுமே செய்யாம அது எதை சொல்கிறதோ முழுமையாக கேளுங்க. ஒரு விஷயத்தை அடுத்தவங்களை பேச விட்டுட்டு கேட்கறதுன்றது அது மிகப்பெரிய விஷயம். அதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். அந்த குழந்தை அப்படி மனசு விட்டு பேசணும்னா எங்க இந்த ஆரம்பிக்கணும்னா குழந்தைக்கு தெரியாது. முதல்ல மனசு விட்டு பேசுறதுனா என்னன்னு குழந்தைய கேட்டு பாருங்களேன். அப்படின்னா என்னன்னு கேட்கும். என்ன வேணா பேசலாம். முதல்ல திட்ட மாட்டா, வீட்டுல அம்மா கோபப்பட மாட்டா, நான் இப்படித்தான் அப்படின்னு என்ன முத்திர குத்த மாட்டா. அப்படின்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் குழந்தை மனசை திறந்து பேசும். அப்பதான் அதால முடியும்.
எதுவா இருந்தாலும் வீட்டுல ஓடி போய் சொல்ற குழந்தை இருக்குது. காலேஜ் படிக்கிற குழந்தையா இருந்தாலும் தெரியுமா, இன்னைக்கு இதை பார்த்தேன் அதை பார்த்தேன், இது பிடிக்கல அது பிடிக்கல, இன்னைக்கு நீ கொடுத்த சாப்பாடு நல்லா இல்ல கொட்டிட்டேன், கேன்டீன்ல போய் சாப்பிட்டேன் வரைக்கும் சொல்லும் குழந்தை. எல்லாவற்றையும் மறைக்கிற குழந்தைகளும் உண்டு. அப்ப அந்த குழந்தை மேல குறை சொல்லி தப்பே இல்லை. ஏதோ ஒரு சூழல்ல வீட்டுல போய் சொன்னா எனக்கு சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்காதுன்ற ஒரு பயம், ஒரு தயக்கம் குழந்தைக்கு இருக்கிறதுனால அது வீட்டுல சொல்லாது. அப்ப மனசை திறந்து குழந்தை பேசுவதற்கு சூழல் நாம தான் ஏற்படுத்தணும். ஒரே கேள்வி கேளுங்க, சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு குழந்தைகிட்ட கேட்டு பாருங்களேன். 5 கிளாஸ்க்குள்ள படிக்கிற குழந்தைகிட்ட நீ சந்தோஷமா இருக்கியா, அது என்ன நினைக்கும், என்னைக்கெல்லாம் பள்ளிக்கூடம் போலியோ அன்னைக்கு சந்தோஷம், என்னைக்கெல்லாம் மிஸ் வரலையோ அன்னைக்கு சந்தோஷம், என்னைக்கெல்லாம் டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லி வைக்கலையோ அன்னைக்கு சந்தோஷம். அது உலகத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் சந்தோஷம். உடனே கேட்கும் சந்தோஷம்னா என்னன்னு கூட சில குழந்தைகள் கேட்கும். அதுக்கு எது சந்தோஷம் தெரியுமா, மார்க் வந்தாலும் வராட்டாலும், சில பாடங்கள் புரிந்தாலும் புரியாட்டாலும், சில நடத்தைகள் நாம் நினைப்பது போல அந்த குழந்தையால நடக்க முடிஞ்சாலும் முடியாட்டாலும் என்னை அப்படியே அம்மாவும் அப்பாவும் ஏற்றுக்கொள்கிறார்கள்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த நம்பிக்கையோடு இருப்பதுதான் சந்தோஷம்னு குழந்தைக்கு நாம தான் உணர்த்தணும். அது ரொம்ப கஷ்டம்மா, ரொம்ப கஷ்டம்னா ரொம்ப மெனக்கெடணும். அவ்வளவு சுலபமா அதை மெனக்கட்டிடவே முடியாது. ஒரு நிமிஷம் நம்ம என்ன தெரியுமா தோணும், குறிப்பா அம்மாக்கள் நாம என்ன பண்ணுவோம்னா நம்ம எல்லாத்தையுமே முதல்ல தப்ப செஞ்சுட்டு தான் திருந்துவோம். ஏதோ ஒரு படம் பார்க்கிறோம், ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒரு படத்தை பார்க்கிறோம் வச்சுக்கோங்களேன், ஒரு அப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை பார்க்கிறோம் குடும்பமா உட்காந்து. ஒரு அப்பாவும் அம்மாவும், குறிப்பா அம்மாக்கள்லாம் அந்த படத்தை பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த படத்துல வர வெற்றி மாதிரி நமக்கு ஒரு பையன் இருக்கணும், சொன்னதை கேட்கிற மாதிரி பையன் வரும். அந்த படத்தை பார்க்கிற குழந்தை என்ன நினைக்கும், சமுத்திரக்கடி மாதிரி இருக்கணும் எங்க அப்பா, அது அப்படி நினைக்கும். அப்ப ஒரே படத்தை பார்க்கும் போது எதிர்பார்ப்பு எப்படி மாறுது பார்த்தீங்களா. எந்த குழந்தைய அட எங்க அப்பா மாதிரியே இருக்காரு அவர் அப்படி சொல்லாது, அந்த மாதிரி ஒரு அப்பா எனக்கு வேணும், அந்த மாதிரி ஒரு அம்மா வேணும். நாம என்ன நினைப்போம், அந்த மாதிரி ஒரு புள்ள வேணும். அப்படித்தானே நினைக்கிறோம், அப்படித்தானே நம்ம ஒரு நாள் நினைக்கிறோம். அதைத்தான் சொல்றோம், ஒரு உணர்வு பூர்வமான ஒரு படத்தை பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்குள்ள நாமளே ஒரு சபதம் எடுத்துப்போம், இனிமே குழந்தைய திட்டக்கூடாது, இந்த மாதிரிதான் வளர்க்கணும், நல்லாத்தான் இருக்குல்ல இப்படி வளர்த்தா அப்படின்னு நினைப்போம். ஒரு நாள் 2 நாள் இழுத்து பிடிச்சி நாமளும் சண்டை போடாம குழந்தைய வளர்த்தணும், ஒரு முகத்தை காமிக்காம வளர்க்கணும். நல்ல வார்த்தை நமக்கே தெரியும், கொஞ்சம் நடிப்பு ஓவராத்தான் இருக்குன்னு தெரியும், ஆனாலும் அப்படி நடிச்சாலும் பரவாயில்ல நம்ம செஞ்சு பார்ப்போம். 3ஆவது நாள் தாங்காது, அந்த பொறுமை நமக்கு இருக்காது, உடனே சத்தம் போடுவோம், உடனே கத்துவோம். குறிப்பா நம்ம என்ன பண்ணுவோம்னா அடிக்க கூடாது. இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் குழந்தைங்களை அடிப்பீங்கம்மா? அடிக்கிறதுன்னா அடிக்கிற அடியோட பலம்லாம் ஆளுக்காள் வேறுபடும், அதை கேட்கல. சும்மா அடிக்கிறது எத்தனை அம்மாக்கள் நல்லா கை தூக்குங்க, பெருமையான விஷயம். அடிச்சாதான் புள்ள படியும், கரெக்ட் தான். எல்லாருமே அடிக்கிறவங்க தானே, நானும் அடிச்சிருக்கேன், அதனால தான் கேட்கிறேன். எல்லாரும் அடிக்கிறவங்க தானே. அப்பாக்கள்லாம் தீபாவளி பொங்கல் மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை டொப்புன்னு அடிப்பாங்க, அவ்வளவுதான். அம்மா வந்து ஏகாதசி துவாதசி மாதிரி கேலண்டர்ல வர எல்லாரும் தினம் அடிக்கும், அடிக்கிற அம்மாக்கள் தானே. சரி, அடுத்த கேள்வி கேட்கிறேன், எத்தனை அம்மாக்கள் அடிச்சதுக்கு அப்புறம் குழந்தை தூங்கும் போது பக்கத்துல உட்காந்து அழுகிற அம்மாக்கள்? அழவே மாட்டேங்குது ஒரு அம்மா. அழுவோமா மாட்டோமா? அழுவோம்னா தேம்பி அழுவானா, வேதனைப்படுவோமா மாட்டோமா? குழந்தை தூங்கினதுக்கு அப்புறம் சத்தியம் பண்ணுவோம், நாளிலேருந்து ஒன்று அடிக்கவே மாட்டேட்டாக்கண்ணா. அவ தூங்குறத பார்த்தா பாவமா இருக்கு, பாவம் அதை அடிச்சிட்டேன், அடிக்கவே கூடாது. அதை கண்ணை முழிக்கும் போதே வாழை சுருட்டின வாழை நீட்டிகிட்டே முழிக்கும் போது கோவம் வந்துடும், போட்ட சபதம் அத்தனையும் மறந்து போயிடும். இது ஒரே ஒரு சின்ன உளவியல் தாம்மா. ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டு அதுபடி நடக்கிறதுக்கு நமக்கே முடியலை, உண்டா இல்லையா? நமக்கே முடியல, கஷ்டமா இருக்கு. எப்படி குழந்தை அதை செய்யும்னு எதிர்பார்க்கிறோம். இந்த வருஷம் நீ எப்படி தெரியுமா அப்ப சொல்லி வளர்க்குறாங்க, பாப்பா இப்ப நீ கேஜி கிடையாது, ஸ்டாண்டர்ட் கிளாஸ். எல்கேஜி யூகேஜிலாம் முடிஞ்சு போச்சு, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்தா என்ன? அவனுக்குள்ள அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுங்கிற பிம்பத்தை மலை பெருசு காமிக்க வேண்டியது. அவன் ஃபர்ஸ்ட் முடிச்சு செகண்ட் போனா நீ செகண்டு, இந்த வருஷம் தேர்டு. அவன் 5ஆவது முடிச்சு 6ஆவது போனோன்னு வளர்ந்துட்டேன். 6, 7, 8ன்னு ஒரு கிளாஸுக்கும் பயத்தை தான் ஜாஸ்தி பண்ற மொழிய பொறுப்பை உணர்த்துவதற்கான ஒரு வேலையை நம்ம செய்யறதே கிடையாது.
அப்ப பள்ளிக்கூடத்துக்கு வந்தா ஒரு குழந்தை என்ன செய்யணும்னா, ஒண்ணு யோசிங்க, நாம கொடுக்கிற சத்தியத்தை, நமக்கு நாமே பண்ணிக்கிற சத்தியத்தையே கடைபிடிப்பதற்கு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, பண்றதே கிடையாது. ஒரு 10 கிளாஸ்க்கு அப்புறம் அது ரூம்குள்ளே போய் பூந்துக்கும், கையில போனை வச்சுக்கும், நம்ம கிட்ட பேசவே பேசாது. அப்ப என்ன தோணுன்னா, இந்த பிள்ளை வெடுக்குன்னு வளர்ந்துட்டான்ல, அவனை கொஞ்சின காலெல்லாம் டப்புன்னு போயிடுச்சு, டப்புன்னு வளர்ந்துட்டான், மீசம் மொழிச்சு போச்சு, குரல்லாம் உடஞ்சு போச்சு, அவ்வளவுதானா, இனிமே அவனை கொஞ்சம் முடியாதா, அவன் பேச மாட்டானான்னு ஏங்குவோம் தெரியுமா? அப்படி ஏங்காம இருக்கணும்னா இதுதான் பருவம். முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைய நல்லா கொஞ்சிங்க, அடிக்காது, சாடாதீங்க. அப்படியே நல்லது கெட்டது சொல்லி தரணும்னா நல்ல வார்த்தையை பயன்படுத்தி குழந்தைய சொல்லுங்க. அப்பதான் அது தூங்கும் போது நாம் அழாம இருக்கலாம். அந்த குற்ற உணர்வு ரொம்ப கஷ்டமா இருக்கும் தெரியுமா? நாளைக்கு நமக்கு பேர பிள்ளைங்க வந்து அதை கொஞ்சம் போது உங்க ஒப்பனை தாண்டா அப்படி அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவர்கள் நிறைய பேர் உண்டு. நம்ம பசங்கிட்டே நம்ம அம்மா அப்பா அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு பெருமை உண்டு நமக்கெல்லாம். அப்படி சொல்றதுக்கு முன்னாடி பார்த்த உடனே ஓடி வந்து நிக்கணும் அப்படின்றது தான் நம்ம மரியாதை நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப இருக்கிற பசங்க என்ன சொல்லுதுன்னா, அப்பா தோல் மேலேயும் மார் மேலேயும் ஏறி உட்காந்துதான் விளையாடுது. ஜெனரேஷன் மாறி போச்சு. அது வளர்ப்பு எப்படி இருந்தாலும் சரி, மனம் விட்டு பேசுவதற்கான சூழலை மட்டும் ஏற்படுத்தி கொடுங்க. ஏன் சொல்றேன்னா, திருப்பி திருப்பி இந்த ஒரே பாயிண்டே அழுத்தி அழுத்தி சொல்றேன்னா, அதுதான் நிறைய வீடுகளில் நடப்பதே கிடையாது. பையன் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டான், பாப்பா ஏதோ தப்பு பண்ணிட்டா, வாங்கன்னு பேரண்ட்டை கூப்பிட்டு அனுப்பிச்சப்ப, ஏன் பொண்ணா பண்ணவே மாட்டான் மிஸ், நமக்கு பிள்ளை பத்தியே தெரியல, என் பையன் செய்யவே மாட்டான், சரியா தெரியல, நம்ம பையனை பத்திய பிம்பமே அங்க வேற மாதிரி இருக்கு, நமக்கு புரியல. ஏன் புரியல? நாம சரியா அதுகிட்ட மனசை திறந்து பேசல, அது மனசை திறந்து பேசுவதற்கான சூழலையும் கொடுக்கல. இதுதான் அர்த்தம். ஓடும், இந்த வயசுல ஓடும், கொஞ்சம் சொன்னதை கேட்காது, கொஞ்சம் இல்லை கொஞ்சம் தான் சொன்னதை கேட்கும், நிறைய கேட்காது. நீங்க தூங்குன்னு சொல்லி ரிமோட் ஆஃப் பண்ண உடனே தூங்காது, போனை வெயின்னு சொன்ன உடனே வைக்காது. அப்ப என்ன மேம் பண்றது? போற போக்கில் விட்டுருமா? போற போக்கில் விட முடியாது, பொறுமையாத்தான் பிடிக்கணும். போயிட்டே இருக்கு. மற்ற பசங்களை பத்தி என்ன, எப்பொழுதுமே நமக்கு எதிர் வீட்டு பிள்ளை தான் அப்படியே சொன்னதை கேட்கிற பிள்ளையா தெரியும். அந்த வீட்டுல நீங்க நின்று பாருங்களேன், உங்க பிள்ளை அப்படிதான் தெரியும். எல்லாருக்கும் அது அப்படித்தான். அவங்களுக்கு அவங்கவுங்க பிள்ளையினுடைய அருமை தெரியாது. எல்லாருக்கும் குறைபாடு இருக்கு. எவ்ரிபடி, nobody is flawless. எல்லாரிடமும் குறை இருக்கு. வளர்ந்தவர்கள் உட்பட அனைவரிடமும் குறை இருக்கு. நம்மளுடைய குறையை நாம பூத கண்ணாடி வச்சு பாக்குறதில் இப்படியே தான் பாக்குறோம். ஒரு வாட்டி கண்ணாடி இப்படி உள்ள விட்டு பார்க்கணும். அப்ப நம்மளோட குறை எவ்வளவு பெருசா இருக்கும் தெரியுமா? பூதத்தோட பெருசா இருக்கும். பொய் சொல்லாம குழந்தை வளரணும்னா நாம் எத்தனை முறை வீட்டில் நேர்மையாக உண்மையை பேசுகிறோம், அதுதான் அவசியம். குழந்தை முன்னாடி தாயும் தகப்பனும் வார்த்தை உபயோகத்தை சொல் போர் வீட்டில் இருக்கும். சண்டை போடாத அம்மா அப்பா இனிமேல் இந்த உலகத்தில் பிறக்கவே இல்லை. சண்டை போடுவாங்க, சண்டை போட்டாதான் அவங்க பேர் அம்மா அப்பா. என்ன மாதிரி கண்ணியமான வார்த்தையை உபயோகிக்கிறோம், அதுதானே அங்கே அவசியம். நாளைக்கு அவன் ஒரு பெண்ணிடம் பேசும்போது அவனுக்கு அது தெரியணும். எங்கு போனாலும் சொல்வதுண்டு, கெட்ட வார்த்தைகள் குழந்தைகள் எப்படி பேசுகிறது என்றால், கேட்ட வார்த்தைகளைத்தான் அவை கெட்ட வார்த்தைகளாக பேசுகிறது. அப்ப நாம எப்படி பேசுறோம், என்ன வார்த்தையை பிரயோகிக்கிறோம், என்ன மாதிரி உணர்வுகளை வீட்டில் பரிமாறிக்கொள்கிறோம், அது ரொம்ப அவசியம். பிற உறவுகளை பற்றி குறை கூறாமல் இருக்கவும் நாம் பழகிக்கொள்ளும். இந்த வயசு அது. நிறைய ஷார்ட்ஸ்லயே பார்த்துருக்கோம், நிறைய மீம்ஸ்லயே வரும் தெரியுமா? குறிப்பா இந்த கொரோனா காலத்துல ஆன்லைன்ல கம்பெனி மீட்டிங் நடக்கும்போது மேனேஜர் ஸ்கிரீன்ல வந்துட்டார். அப்பா சொல்ற, சத்தம் போடாதரா, மீட்டிங்ல இருக்க மேனேஜரோட. அறிவே இல்லைன்னு ஒருத்தர் சொல்லிட்டே இருப்பேப்பா, அவரா அது அப்படின்னு பையன். ஏன்னா அந்த அப்பா சொன்னது அதைத்தான். ஒரு நபர் அங்கே இல்லாத பொழுது அவரை நாம் எப்படி குறிப்பிட்டு பேசுகிறோம்ன்றதெல்லாம் இந்த வயசுல குழந்தை பாக்குது. கிளாஸ் டீச்சரை பத்தி பேசுறது, மற்ற உறவுகளை பத்தி பேசுவது. ஆனுவல் டேல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாடத்தை சொல்லி கொடுப்பது எப்படி, செகண்ட் ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க வைப்பது எப்படின்றதுக்காக நான் இங்க வரவே இல்லை. அதுக்கு தான் இங்க ஸ்கூல் இருக்கே, அழகா சொல்லி கொடுத்துருவாங்க. அதை தாண்டிய வாழ்க்கை பாடம். வாழ்க்கைனா என்னென்ன புரியாத வயசுல நல்ல விதையை விதைக்கும் போது மட்டும்தான் அது வாழ்க்கையை பற்றிய புரிதல் வரும்போது அந்த நல்ல விதைகள் எல்லாம் விருட்சமாக வளர்ந்திருக்கும் அந்த புள்ள மனசுல. அது வளர்ந்ததுக்கு அப்புறம் விதைக்கலாம்னா மண் அப்போ உரம் போயிருக்கும், வளர்க்க முடியாது. இதுதான் வயது. என்ன வீட்டு சூழல் இருக்கோ சொல்லி வளருங்கள்ன்ற பிள்ளைகிட்ட. இது முடியாது, என்னால கஷ்டம். நம்ம வீட்டுக்கு பொருளாதார சூழல முடியாது, அப்பாவும் சம்பாதிக்கிறேன் அம்மாவும் சம்பாதிக்கிறேன், ஆனா முடியாது. கொஞ்சம் காத்திருக்க பிள்ளைக்கு சொல்லி கொடுங்க. இதெல்லாம் தான் நாம சொல்லி தரணும். முடியாது பாப்பா, கொஞ்சம் கஷ்டப்படுறோம். நாளைக்கு கிளாஸ்ல ஒரு குழந்தை, இது உங்ககிட்ட வாங்கி தரலையா உங்க வீட்டுல, இது உங்ககிட்ட இல்லையான்னு கேட்டா, அம்மாவும் அப்பாவும் கஷ்டப்படுறாங்க, கொஞ்சம் நாள் இருக்க சொன்னாங்க, வாங்கி தரேன்னு சொன்னாங்க. அதை பெருமையாக சொல்லக்கூடிய மனப்பாங்க நாம தான் வளர்க்கணும். அம்மா பாவம் அப்பா பாவம் கஷ்டப்படுறாங்க, அவங்களால இப்ப வாங்கி தர முடியாது, அதை சொல்ல குழந்தைக்கு பழகுங்க. அதுதான் வேணும்.
அந்த வாழ்க்கை கல்வியைத்தான் இந்த வயசுல சொல்லித்தரணும். அது பாடத்துல என்ன மதிப்பெண் வந்தாலும் பரவாயில்ல, அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா அது சொல்லது ப்ராமிஸ், நீ அடுத்த டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டேன்னு சத்தியெல்லாம் வாங்குவாங்க குழந்தைகிட்ட இந்த வயசுல, தெரியுமா? குழந்தையிடம் ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பதற்கு முன்னால் ஒரு பரிசோதனைக்கு உங்களை உட்படுத்துங்கள். ஏதாவது ஒரு மாற்றத்தை எவ்வளவு சீக்கிரமா உங்களுக்கு நீங்களே கொண்டு வர முடியுதுன்னு பாருங்க. நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன், எவ்வளவு சீக்கிரம் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியுதுன்னு பாருங்க. அது என் பிள்ளைக்கு அப்ப எவ்வளவு, உங்களை மாதிரி 5 மடங்கு நேரம் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம குழந்தைங்க எவ்வளவு சின்னது, அது 5 வயசு 6 வயசு, நமக்கு 25 வயசு, 5 மடங்கு பெரியவங்களா நம்ம. நமக்கே இவ்வளவு நாள் ஆச்சுன்னா நாம் எடுக்கிற நேர அவகாசத்தில் 5 மடங்கு அதிகமாக கேட்கும் பிள்ளைகள் எல்லாம் மாற்றங்களை கொண்டு வர அந்த பொறுமை இருக்கா? அதுதான் அவசியம். சில செடி வச்ச உடனே வளரும், சிலது 5 வருஷம் வரைக்கும் ஊத்துற தண்ணியும் உரத்தையும் உள்ள வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறமா தான் வளரும். அந்த பொறுமை இருக்கிற ஒரு மனிதர்களுக்கு பேர் தான் அம்மாவும் அப்பாவும். அந்த பொறுமை இல்லாதப்போ அந்த விதை தான் திணறும். கலீல் கிப்ரான் ரொம்ப அழகா சொல்லுவார், நீங்கள் வைத்த செடி உடனே பூக்க வேண்டும் என்று தினம் 10 குடம் தண்ணி ஊத்தினீங்கன்னா செடி அழுகி போகும். அந்த பொறுமை நமக்குத்தான் வேணும். ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் தண்ணி, இத்தனை நாள் ஊத்தினதுக்கு அப்புறம் தான் அது மொட்டு விடும், அது இலை விடும், அது பூக்கும்னா பொறுமையாகத்தான் ஒரு தோட்டக்காரன் இருக்க வேணும். ஒரே நாள்ல பூக்கணும்னு குடங்குடமா தண்ணியை ஊத்தினா செடி அழுகி போகும். பிள்ளைகளும் செடிகளும் அப்படித்தான். ஒரு குழந்தை சீக்கிரம் பிடிச்சிக்கும், ஒரு குழந்தை லேட்டா பிடிச்சிக்கும், கடைசி வரைக்கும் ஒரு குழந்தை திணறிட்டே இருக்கும். ஆனா திணற குழந்தையும் ஒன்னால முடியும்னு முதுகுல தட்டி கொடுக்கிற ஆசிரியையும் தட்டி கொடுக்கிற தாயையும் தகப்பனையும் தான் ஒரு குழந்தையும் தேடிக்கொண்டே இருக்கிறது. அதுவாகத்தான் நீங்கள் இருக்க வேண்டும். ஒண்ணுமே இல்லைங்க, பக்கத்து வீட்டு குழந்தைய யாரோ அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க அம்மாவோ அப்பாவோ அடிக்கிறாங்க, மார்க்கே வரலன்னு. நாம் அப்ப எவ்வளவு நல்ல அம்மா அப்பாவோ மாறும். விடுங்க, தானா வந்துடும். அடுத்த பிள்ளைக்கு அவ்வளவு அழகா அட்வைஸ் பண்ணுவோம். உண்டா இல்லையா? ஏன் அடிக்கிறீங்க? அடிக்காதீங்க, பாவம் வந்துருவான். நரேசம்மா விட்டுருங்க, அடிக்காதீங்க. உங்க பிள்ளைன்னு வரும்போது அப்படியே இருக்க முடியல. அது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தல, இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதாக பார்க்கிறோம். இது தேவையில்லாத பாதிப்புன்ற வரட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும். நல்ல ஒழுக்கத்தை மட்டும் சொல்லிக் கொடுங்க. நல்ல வார்த்தை பிரயோகம், நல்ல ஒழுக்கம், பொறுமையா ஒரு விஷயத்தை கையாளுவது. வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் அவர்களுக்கு மரியாதை கொடுப்பதை சொல்லிக் கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப அவசியமா இப்ப இல்ல. அதெல்லாம் சிலபஸ்லயோ டெக்ஸ்ட் புக்லயோ கிடையாது. முன்னெல்லாம் மாரல் சயின்ஸ்னு ஒரு பாட வேலை இருந்தது, அதுல கதைகள் இருந்தது, கதை திரட்டுன்னு இருந்தது, துணைப்பாடம் இருந்தது, நல்ல நல்ல நீதி கதைகள் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இப்ப அதற்கு நேரமே கிடையாது. பிறக்கும் பொழுதே அவன் எந்த என்ட்ரன்ஸை கிராக் பண்ண, என்ன புஸ்தகம் படிக்கணும், அவ்வளவுதான் விஷயம். என்ட்ரன்ஸ் எல்லாம் கிராக் பண்ணி நீங்க நினைச்ச கோர்ஸ்ல பிள்ளை சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஏற்படக்கூடிய பின்னடைவை கூட தாங்க முடியாத அளவிற்கு ஒரு குழந்தையத்தான் நாம தயார்படுத்துறோம். அப்ப என்ன பண்ணணும்னா, கிடைக்கல ஒரு விஷயம்னா அதை எப்படி எடுத்துக்கணுன்ற தைரியத்தையும் சொல்லி கொடுக்கிற வயசு இதுதான். அதுக்கு தான் சொன்ன, காத்திருக்க பழகுதல் வேண்டும். நாம தான் சொல்லித்தரோம். என்னவா நீ ஆகணும்னு ஆசைன்னு குழந்தைகிட்ட கேட்டா, 1ஆம் கிளாஸ்ல டீச்சர் ஆவேங்க, 2ஆம் கிளாஸ்ல போலீஸ் ஆவேங்க, 3ஆம் கிளாஸ்ல திருடன் ஆவேங்க. தெரியாதுமா அதுக்கு. உலகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் தனக்கு எது வரும் வராதுன்னு. அதுக்கு புரியறதுக்கே அதுக்கு ஒரு 15 வயசு ஆகும். கல்லூரியில கோர்சஸ் எடுக்கிறதெல்லாம் அதை பேஸ் பண்ணித்தான். அதை அதுவாக இருக்க விடுங்க. எல்லா இடத்துலையும் கேட்கிற கேள்வி, இங்க உட்கார்ந்து இருக்கிறவர்கள் எத்தனை பேர் 10ஆவதிலோ 12ஆவதிலோ மாநில அளவில் முதல் மார்க் எடுத்தவங்க இங்க எத்தனை பேர்? எனக்காக ஒரு வாட்டி கை தூக்கும். இங்க இருக்கிறவங்கள கடைசியில இருக்கிற வரைக்கும் கேட்கிறேன். 10ஆவதிலோ 12ஆவதிலோ மாநில அளவில் முதல் மதிப்பெண் எடுத்தவர்கள் யாராவது இருந்தா வாங்கும், மேடைக்கே வரலாம். முன்வரிசையில் இருக்கிறவங்களையும் சேர்த்து. யாருமே இல்லையா? வாங்காமலே இவ்வளவு சந்தோஷமா வாழ்க்கைய வாழறீங்க நீங்களாம். உண்டா இல்லையா? எவ்வளவு அழகா வாழறீங்க, எவ்வளவு நல்ல பள்ளிக்கூடத்துல பிள்ளைய தூக்கி போட்டிருக்கீங்க, எவ்வளவு நல்ல அம்மா அப்பாவா இருக்கீங்க. வாழ்க்கையை பற்றிய புரிதலுக்கு ஏமா அப்புறம் பிள்ளைய மட்டும் இந்த பாடுபடுத்தும்? வரும். படத்துல சொல்ற மாதிரி அவன் வருவான், மெதுவாத்தான் வருவான். வர வரைக்கும் நாமத்தான் காத்திருக்கணும். ஒரு சில குழந்தை தானே வரும், அது அதனுடைய அமைப்பு அப்படி. ஒரு சில குழந்தை வராது, கொஞ்சம் தாமதமாகும். இதோட அதோட சேர்த்து சேர்த்து ஒப்பிட்டு பார்ப்பதினால் வாழ்க்கை நரகமாவது இப்ப நமக்கு வளர வளர பிள்ளைக்கு. அதைத்தான் செய்ய வேண்டாங்கிற. செய்யாதீங்க.
யார் முதல் மதிப்பெண் வந்தீங்க மாநிலத்தையும் கேட்கும்போது சிரிச்சுக்கிட்டே நான் இல்லை, எவ்வளவு சாதாரணமா எடுத்துக்கிறீங்க. அந்த மாதிரி எடுத்துக்கொள்வதற்குத்தான் குழந்தையையும் பழக்குங்கள்னு சொல்றேன். நாம அப்படி பழக்கிறதே இல்லை. ஐயோ ஃபர்ஸ்ட் மார்க் வரலன்னா தகுதியே இல்லை எனக்கெல்லாம். என்ன தகுதி? அந்த பிள்ளைக்குள்ள வேற ஏதோ ஒன்று ஒளிஞ்சிட்டு இருக்கு, அது தெரியலம்மா, நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப ட்ரெண்ட் என்ன தெரியுமா? எல்லா என்ட்ரன்ஸையும் கிராக் பண்ணி ஒன்று நீட்டை கிராக் பண்ணணும், ஒன்று ஜேஇ கிராக் பண்ணணும். அதெல்லாம் தாண்டி இப்ப படித்ததற்கு சம்பந்தமில்லாத வேலைகளில் எல்லாம் குழந்தைகள் மிளிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம அதையும் யோசிக்கணும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஷார்ட் பிலிம்ல பெரிய ஆளா இருக்க ஒரு பிள்ளை, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஷார்ட் பிலிம்க்கு என்னம்மா சம்பந்தம்? சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒன்று ஆட் பிலிம் எடுத்துட்டு இருக்கு. நான் பிஹெச்டி படிச்சுட்டு டாக்டரா தான் அந்த சப்ஜெக்ட்ல டாக்டரேட் வாங்குவேன்னு சொன்ன பிள்ளை படத்துல நடிச்சுட்டு இருக்கு. நிறைய உதாரணம் என்கிட்டே இருக்கு. என்னடா ப்ரொஃபஸரா போறேன்னு சொன்னேன், படத்துல உன்னை பார்த்தேன், இதுலதான் மிஸ் எனக்கு திறமை இருக்கு, எனக்கே புரியுது இப்பதான்றான். எப்ப பிஹெச்டி முடிச்சுட்டு சொல்றான், எங்கதான் மிஸ் எனக்கு வருது. லேட்டா தான் சில பேருக்கு புரியுது. 40 வயசு கூட சில பேருக்கு வாழ்க்கையை பற்றிய புரிதல் ஒரு யூட்டர்ன் எடுக்கும் பார்த்தீங்களா, அப்ப வாழ்க்கையை மாறி போகும். எத்தனை வெற்றி சரிதைகள்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அவரோட 50வது வயசுல அவருக்கு ஒரு டிவைன் கால் வந்தது, தன்னுடைய துறையே மாத்தி அவர் இப்படி மாறிட்டார் அப்படி மாறிட்டார். அந்த கதையெல்லாம் படிக்கும்போது ஆர்வமா இருக்கு. ஆனா நம்ம பிள்ளைன்னு வரும்போது அது ரோடு அப்படியே ஒரு கோடு போட்ட மாதிரியே தான் போகணும். +2 முடிக்கணும், இன்ஜினியரிங் முடிக்கணும், டாக்டர் படிக்கணும், கல்லா கட்டணும், வேலை முடிஞ்சு போச்சு. சமுதாயத்துக்கு பயனுள்ள ஒரு மகனாகவோ மகளாகவோ குழந்தை வரணும், அவ்வளவுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. உச்சபட்ச எதிர்பார்ப்பு அதுதான். இந்த சமுதாயம் என் குழந்தையை ஒரு முன்னுதாரணமாக எடுக்கணும்னா அவன் நல்லவனா இருக்கணும். முதல்ல நல்லவனா இருக்கணும். பக்கத்துல இருக்கிற சக மனிதர்களின் மனதை புரிந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கணும், மதிக்கக்கூடியவனாக இருக்கணும், தாயிடமும் தகப்பனிடமும் மனம் விட்டு பேசக்கூடியவனாக இருக்கணும். சில விஷயம் தனக்கு கிடைக்கலன்னு சொன்னா பொறுமையாக காத்திருக்கக்கூடிய தன்மை இருக்கவனாக இருக்கணும். இந்த குணங்கள் எல்லாம் இருக்கிற குழந்தைகளாக உங்கள் குழந்தைகளை மாற்றணும் அல்லது உங்கள் குழந்தைகள் வளரணும் அப்படின்னா இந்த வயசில் உங்கள் குழந்தைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டும்தான் ஒரு தாயுமாக, ஒரு தகப்பனுமாக, ஒரு ஆசிரியராக, ஒரு தாத்தாவாகவோ பாட்டியாவோ, குறிப்பா சொல்லணும்னா வீட்டில் இருக்கிற பெரியவர்களை குழந்தைகள் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல வார்த்தை பிரயோகங்கள் குழந்தைக்கு தெரியணும். முன்னெல்லாம் அந்த கோல்டன் வேர்ட்ஸ் சொல்லுவாங்க, ப்ளீஸ்ன்னு சொல்லுவாங்க, சாரி, தேங்க்யூ, அதெல்லாம் இப்போ ஒரு குழந்தைய சொல்றதே கிடையாது. ப்ளீஸ் சொல்லி கேட்கிற குழந்தை கிடையாது. சாரி சொல்ல என் பாப்பா என்ன பண்ணாலும் சாரி மட்டும் கேட்க மாட்டா அப்படிம்பாங்க. பழக்கணும். எப்ப பழக்கணும்னா நாம் தப்பு செய்த போது தைரியமாக முன் வந்து சாரி குழந்தைகிட்ட கேட்டோமே, ஆனால் தான் அம்மாவே ஏதாவது தப்பு பண்ணிட்டா சாரி கேட்கிறா. இப்ப நாம கேட்கணும். நாம தான் அதுக்கு ரோல் மாடல், நாம தான் லிவிங் மாடல். இன்னும் ஒரே ஒரு கருத்தை சொல்லி முடிக்கிறேன். வாசிப்பு. வந்த உடனே அந்த திருவள்ளுவர் சிலைக்கு மாலை போட்டது கொஞ்சம் சிலிர்ப்பான அனுபவம். இது வரைக்கும் செஞ்சதில்லை. திருவள்ளுவர் சிலையை பார்த்துருக்குறோம். திருவள்ளுவர் சிலை பக்கத்தில் நின்று புகைப்படம் எல்லாம் கூட எடுத்துக்கிட்டு இருக்கோம். மனப்பாட பகுதியில் மனதார யாரை நிறைய திட்டி தீர்த்திருக்கோம்னா அவரைத்தான். பள்ளிக்கூட நாட்கள்ல ஒரு அடி பேசிக்கினாலும் ஒரு புள்ளி வைக்கிற ஒரு எழுத்து ஒன்று தப்பா எழுதினாலும் அந்த 2 மார்க் திருக்குறள் மார்க் போயிடும். ஆனா இன்னைக்கு அவருக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்தும் போதுதான் ரொம்ப சிலிர்ப்பா இருந்தது. இந்த அனுபவம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சில கருத்துக்கள், அவர் சொன்ன கருத்துக்கள் 1000 வருஷம் 2000 வருஷம் தாண்டி இன்னைக்கும் வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கு. அப்ப அங்க என்ன தோணுச்சுன்னா வாசிக்கிற பழக்கம் குழந்தைகளிடம் வர வேண்டும். அது இந்த வயசுல தான் வரும். நம்ம ஊர்ல எப்படின்னு தெரியல, வெளிநாடுகளில் எல்லாம் குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா பெட் டைம் ஸ்டோரிஸ்னே உண்டு, ஸ்டோரி டைம்னே ஒன்று உண்டு. அம்மாவும் அப்பாவும் குழந்தைகளோடு உட்காந்து ஒரு கதையை படிச்சு அதை அர்த்தத்தை சொல்லியோ அல்ல அதை பத்தி விவாதிச்சோ அதுக்கப்புறம் தான் படுத்து தூங்க போறதுன்னே ஒரு வழக்கம் உண்டு. அந்த மாதிரி நேரமே நமக்கு கிடையாது. ஒன்னா உட்காந்து சாப்பிடணும். அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கான நேரத்தை நாம் தான், நம்ம மாலுக்கு போறதோ சினிமாவுக்கு கூட்டிட்டு போறதோ அது தாண்டி வாசிப்பதை சேர்ந்து உட்கார்ந்து குழந்தைகளோடு வாசிக்க வேண்டும். குழந்தை இலக்கியங்கள், சிறார் இலக்கியங்கள் நிறைய புத்தகங்கள் இருக்கு. நாங்க வளர்ந்த காலத்துல, நீங்க இருந்த காலத்துல எல்லாம் கோகுலம்னு ஒரு புத்தகம் இருந்தது, அம்புலி மாமான்னு ஒரு புத்தகம் இருந்தது. அந்த குழந்தைக்கு இப்ப இதெல்லாம் தெரியாது. இன்னும் கொஞ்சம் குழந்தைகளுக்கு ஹாரி பாட்டர் அப்படின்னு சொல்லும். நம்ம அம்புலி மாமாவோட ஒரு இங்கிலீஷ் வெர்ஷன் தான் ஹாரி பாட்டர்னு கூட குழந்தைகளை சொல்ல முடியாது. விக்ரமாதித்யன் கதைகள் எல்லாம் நிறைய நம்ம படிச்சோம், பஞ்சதந்திர கதைகள் எல்லாம் படிச்சோம். இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு தெரியாதுமா. முதல்ல அதை சொல்லி வளர்க்கணும். அதுக்கப்புறம் அதை வாசிக்கிற பழக்கத்தை குழந்தையிடம் ஏற்படுத்த வேண்டும்.
நான் முத்துக்குமார் மறைந்த பாடலாசிரியர் அவர் சொல்லுவார், திரைப்பட பாடலாசிரியர், என் அப்பாவிற்கு புத்தகம் என்றால் கொள்ளை பிரியம், யாராவது ஒரு மூட்டை புத்தகம் ஓசியில் தருவது என்று சொன்னால் என்னை கூட விற்று விடுவார் அப்படின்னு ஒரு குறிப்பில் எழுதியிருப்பார். வாசிப்பது ரொம்ப அவசியம். புத்தகங்களை வாங்கி கொடுங்கள் குழந்தைகளுக்கு. நாமக்கல்ல கூட புத்தக திருவிழா நடக்குதா? உண்டுதானே? போனோமா அப்படியே ஒரு மிளகா பஜ்ஜி வாங்கி கொடுத்துட்டு பெரிய அப்பளத்தை வாங்கி தின்னுட்டு இப்படி ஸ்டாலை சுற்றி பார்த்துட்டு பாப்கார்ன் இருக்கா ஸ்வீட் கார்ன் இருக்கான்னு பார்த்து வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வராதிங்கம்மா தயவு பண்ணி. அப்படின்னா அதுக்கு போவே வேண்டாம். இந்த முறை புத்தக கண்காட்சிக்கு பிள்ளையை கூட்டி கொண்டு போகும்போது குழந்தைக்கான புத்தகம் ஏதேனும் ஒன்று அல்லது குழந்தைக்காக நீங்கள் வாங்குகிற புத்தகம் ஏதேனும் ஒன்று வாங்கினா அடுத்த புத்தக கண்காட்சிக்குள்ளாவது அந்த புத்தகத்தை முழுவதுமாக நீங்களும் படித்திருக்க வேண்டும், பிள்ளைக்கும் படித்து சொல்லி இருக்க வேண்டும். அப்படி செஞ்சாதான் வாசிப்பு பழக்கம். இதுதான் ஒரு வருடத்திற்கான உங்கள் விஷயமா அது இருக்கணும். அப்படி இருந்தாதான் வாசிக்கிற பழக்கம் குழந்தைக்கு வரும். எல்லாத்துக்கும் இப்ப பிரைஸ் அங்க அடுக்கி வச்சிருக்காங்க. பிரைசஸ் ரன்னிங்ல ஃபர்ஸ்ட் வந்திருப்பான், ஸ்போர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்திருப்பான், சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் வந்திருப்பான், 100% அட்டெண்டன்ஸ் வந்திருப்பான். ஒரு வருடத்தில் நிறைய புத்தகம் படித்த வாசித்த பிள்ளை இதுதான் அப்படின்றதுக்காக பரிசு வாங்கக்கூடிய குழந்தை இந்த மேடையில் ஒண்ணு கூட இருக்காது. எழுதி தர இங்கன்னு இல்லை, எங்கேயுமே இருக்காது. மேம் இந்த வருஷம் அகாடமிக் இயர்ல இந்த கிளாஸை சேர்ந்த பிள்ளை 4 புத்தகம் படிச்சு முடிச்சிருக்கு மேம், அதுக்காக இந்த பிள்ளைக்கு பரிசு தரும். நமக்கு எல்லாமே யாராவது பரிசு கொடுத்தா தான் செய்வோம், நமக்காக செய்வதுன்றது கிடையாது. அப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்கம்மா. இந்த புத்தகம் படுறா கண்ணா என்ன கிடைக்கும்? யார் பாராட்டுவா? யார் முதுகுல தட்டுவா? யார் வெளிச்சம் போட்டு காம்பா? யார் கை தட்டுவா? என்ன பிரைஸ் கிடைக்கும்? நோ. வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்ள எழுத்து கூட்டி படிக்க தெரியும், பல விஷயங்கள் புரிஞ்சுக்க தெரியும், அப்பதான் அதுல ஆர்வம் வரும். அதனால கடைசி விஷயமா சொல்லி முடிப்பது, புத்தக கண்காட்சிக்கு குழந்தைகளை தவறாமல் அழைத்து கொண்டு போங்கள். குழந்தைகள் இலக்கியம், சிறார் இலக்கிய புத்தகம் நிறைய இருக்கு, ரொம்ப நிறைய இருக்கு. ஒரு ஆள்களும் எழுதியிருக்காங்க. அப்படி எழுதியுமே குழந்தை இலக்கியங்கள் ரொம்ப கம்மியான படைப்புகள் தான் இருக்கு. குழந்தைக்கான ஒரு புத்தகத்தை முதல்ல நீங்க தேர்ந்தெடுங்க. வருடம் முழுக்கும் அதை படிச்சு காமிக்கணும், அல்லது குழந்தைய படிக்க சொல்லி குழந்தையோடு பேசணும். ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் 15 நிமிஷம் அதுக்காக செலவழிங்க. செலவழிக்காத அன்னைக்கெல்லாம் இன்னைக்கு நான் இதை செய்யலை, இன்னைக்கு நான் இதை செய்யலை, நீங்க தான் குறிப்பெடுக்கணும். இன்னைக்கு என் குழந்தையோட அதை செஞ்சேன், நீங்க தான் குறிப்பிடுக்கணும். ஒரு வருடம் அந்த மாதிரி குறிப்பிடுங்க. அந்த குழந்தையின் வாழ்க்கையில் அதன் வளர்ச்சியில் நம்முடைய ஒரு வருடத்து பங்கு என்னன்னு நமக்கு புரியும், எங்க நிக்கிறோன்னு நமக்கு தெரியும். அதனால 5 கிளாஸ் வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் வாழ்க்கையை முழுவதுமாக ரசிக்க வேண்டும் என்றால் அவர்கள் போக்கில் வாழ விடுங்க, அவர்கள் போக்கில் இருக்கட்டும். கூட இருந்து அந்த அந்த கயிறு கொஞ்சம் காத்தாடியில பிடிச்சிருக்கிற நூல் மாதிரி தான். தப்பான இடத்துல போய் சிக்கிக்க போது, மரத்துல போய் மாட்டிக்க போது, கிளையில போய் பட்டு அருந்துரும் போல இருக்கும்போது மட்டும் பிடிச்சி இழுத்தா போதும். மற்ற நேரத்தில் அது கொஞ்சம் சிறகடித்தே பறக்கட்டும். அந்த வாழை ஆடிட்டு பறந்தாதான் அழகு. ஏன்னா இந்த பள்ளி பருவம் கடந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னா 6ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் அவனுக்குன்னு தேவையில்லாம சப்ஜெக்ட் ப்ரெஷர்ஸ் வரும், அவனுக்குன்னு நிறைய காம்படிஷன்ஸ் உண்டு. வளரிளம் பருவத்து பிரச்சனைகள் அவனுக்கு அப்புறம் வர ஆரம்பிக்கும். அதனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் அந்த குழந்தைய ஹேண்டில் பண்ணும்போது. அப்ப என்ன தோணுன்னா, இது பிரைமரியிலே இருந்து தொலைச்சிருக்கலாம் போல இருக்கு, இதை இப்ப பாத்துக்கவே முடியலன்னு சொல்லுவோம். சொல்லுவோமா மாட்டோமா? எப்பவுமே அப்படிதான் சொல்லுவோம். கை குழந்தையா இருக்கும்போது இது எப்படா ஒரு ப்ரீகேஜில தூக்கி போடுவோம், கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு. ப்ரீகேஜி போய் ஸ்கூல்ல யாரையாவது அடிச்சுட்டு வந்தப்போ இது குழந்தையாவே இருந்திருக்கலாம் போல இருக்குன்னு தோணும். 6வது வந்ததுக்கு அப்புறம் பிரைமரி படிச்சா தேவலாம் தோணும். 10வது போகும்போது 6வது படிச்சா தேவலாம் போல. அந்தந்த பருவத்தை நம்மால் ரசிக்க முடிவதே கிடையாது. தயவு செய்து ரசியுங்கள். தாத்தா பாட்டி எப்படி வளர்ப்பாங்க தெரியுமா? உங்கள் குழந்தைகளை கொஞ்சுவது மட்டும்தான் அவர்களுடைய வேலை. அதனால தான் எதா இருந்தாலும் தாத்தா பாட்டிட்டு போய் சொல்லும், நம்மகிட்ட சொல்லாது. மார்க் குறைஞ்சாலும் தாத்தா பாட்டிட்டு தான் போய் சொல்லும். ஏதாவது எவனையாவது அடிச்சுட்டு வந்தாலும் எவன்ட்டையாவது அடி வாங்கிட்டு வந்தாலும் அங்கே தான் போய் சொல்லும். இது நீ அப்பாட்ட சொல்லு பாட்டி, நீ இதை அப்பாட்ட சொல்லிடு தாத்தா. தன்னுடைய அப்பாவை கையாள்வது எப்படின்றது அவருடைய அப்பாவுக்கு தெரியுன்றது பிள்ளைக்கு நல்லா தெரியும், நமக்கு தெரியாது. ஆனால் மனம் விட்டு பேசக்கூடிய சூழலை ஏற்படுத்துங்கள். வாசிக்கும் பழக்கத்தை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்துங்கள். அவர்கள் வாழ்க்கையை அவர்களை வாழ விடுங்கள். அவ்வளோதான் விஷயம். சொல்வதற்கு நிகழ்ச்சிகள் எல்லாம் நிறைய காத்துட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு வீட்டுக்கு போகும்பொழுது பரிசு வாங்கிய குழந்தையை பாராட்டுங்கள், அது பரவாயில்ல. உங்கள் குழந்தை பரிசு வாங்காவிட்டாலும் வாங்கிய பக்கத்து குழந்தைகளை பற்றி சொல்லி பாராட்டுங்கள் பிள்ளைகிட்ட. ஏன்னா வளர வளர பிறரை பாராட்டும் குணமும் நிறைய பேருக்கு குறைஞ்சு போச்சு. உன் கிளாஸ் அந்த ஃப்ரெண்டு சூப்பராக டான்ஸ் ஆனல, சூப்பராக இருந்ததுடா பார்க்க, அழகாக பண்ணிச்சு, அதோட நிறுத்திக்கோங்க, அதோட எடிட் பண்ணிடணும். நீ எப்போ ஆடுவ, நீ எப்போ பாடுவ, நீ எப்போ அதை செய்வ? ஏன்னா நான் எல்லா இடத்துலையும் சொல்கிற ஒன்றே ஒன்று சொல்கிறேன்,
ஒரு குழந்தையும் தன் அம்மாவையும் அப்பாவையும் அப்படியே தான் ஏற்றுக்கொள்ளும். அந்த ஃப்ரெண்டோட அம்மா மாதிரி நீயே இல்லை, அந்த ஃப்ரெண்டோட அப்பா மாதிரி நீயே இல்லைன்னு குழந்தை கேட்காது. நாம மட்டும்தான் நீ ஏன் அந்த புள்ள மாதிரி இல்லை, நீ ஏன் இந்த புள்ள மாதிரி இல்லைன்னு சொல்லுவோம். அதை செய்யாதீர்கள். எல்லாம் வல்ல இறைவனின் ஆசையால குழந்தைகளுக்கு எல்லா ஆரோக்கியமும் இருக்கு. நம்ம குழந்தையால பார்க்க முடியும், கேட்க முடியும், நுகர முடியும், பேச முடியும், நடக்க முடியும், கையால் பொருட்களை பற்றி கொள்ள முடியும். எல்லா திறன்களும் இருக்கிற குழந்தையிடம்